بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்க கல்வியினை, திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளையும் 3 ஆண்டு காலம் படித்து முடித்த மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் திரளாக பங்கேற்றிருக்கிறோம். இதை வெறுமனே சான்றிதழ் வழங்குகிற நிகழ்ச்சியாக மாத்திரம் அமைத்துக் கொள்ளாமல், அத்தோடு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டுகிற மார்க்க ரீதியான விளக்கங்களை வழங்குகிற நல்லதோர் நிகழ்ச்சியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே மிக பிரதானமாக நம்முடைய மார்க்க ரீதியான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாம் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் தேசம் கடந்த பல நாடுகளிலும் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், மக்களிடத்திலே மார்க்கம் சம்பந்தமாக கேள்வி கேட்கிற ஒரு பழக்கம் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் மார்க்கத்தை சொல்லுகிறவர்கள் சரியான அடிப்படையில் மார்க்கத்தை மக்களுக்கு விளக்குவார்கள். எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு தலையாட்டுகிற மக்களாக மக்கள் இருந்தால், அவர்கள் தங்கள் உள்ளத்தில் எழுகிற கற்பனைகளை எல்லாம், கதைகளை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அதைத்தான் கடந்த கால வரலாறும் நமக்கு உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மார்க்க அறிஞர்களில் பெரும்பாலானவர்கள் உரை நிகழ்த்துகிற பொழுது, ஜும்மா மேடைகளில் குத்துபா நிகழ்த்துகிற பொழுது, அங்கெல்லாம் பேசப்படுகிற பேச்சுக்கள் என்ன என்று நாம் சற்று ஆழமாக கூர்ந்து கவனித்தால், குர்ஆனில் இல்லாத பல விஷயங்களை, நபிகளாரின் வார்த்தைகளுக்கு எதிரான பல கருத்துக்களை மார்க்கத்தின் பெயரால் மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் என்றாலே அல்லாஹ் சொல்வதற்கு பெயர் தான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்ததற்கு பெயர் தான் மார்க்கம். ஆனால் அல்லாஹ் சொன்னதற்கு எதிராக நபிகள் நாயகம் அவர்கள் காட்டித் தந்த கொள்கைகளுக்கு முரணாக பேசுகிறார்கள். அவர்களை நம்முடைய சமுதாயம் மார்க்க அறிஞர்கள் என்று கொண்டாடுகிறது. வேதனையிலும் மிக மிக வேதனை தருகிற ஒரு செய்தி. நபிகள் நாயகத்தின் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுகிறவர்கள் எப்படி மார்க்க அறிஞர்களாக திகழ முடியும்? அருமையாக சகோதரர் சொல்லி காட்டினார். மார்க்க அறிஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற பாடத்திட்டமே இந்த அளவிற்கு மோசமானதாக இருக்கிறது. அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிற செய்தி பாலியல் ரீதியாக ஒழுக்க கேடுகளை உருவாக்குகிற, சமூகத்திலே குழப்பங்களை உருவாக்குகிற, அறிவியினர்களை, முட்டாள்களை உருவாக்குகிற அப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு, பல வருடங்கள் கற்று அறிந்து விட்டு, நாங்கள் மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தை கொடுத்தது யார் என்று சொன்னால், அவர்கள் பேசுகிற பேச்சுக்களை எல்லாம் தலையாட்டி கேட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் கொடுத்த தைரியம் தான். நான் நீங்க பேசுறதையெல்லாம் கேட்க வரல, அல்லாஹ் சொன்னதை சொன்னா அதை வேண்டுமானால் நாங்கள் கேட்டுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை சொன்னா அதை வேண்டுமானால் கேட்டுக்கொள்வோம், உங்களுடைய சுய புராணத்தையோ கதைகளையோ கற்பனைகளையோ அதையெல்லாம் கேட்பதற்கு நாங்கள் வரவில்லை என்று ஆரம்பத்திலே மக்கள் எதிர்கேள்வி கேட்டிருந்தால், இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு மோசமான சூழ்நிலையை நம்முடைய சமுதாயம் சந்தித்திருக்கார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு முஸ்லீம்களிடத்திலே ஒரு பெரிய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான், நபிகள் நாயகம் இதைத்தான் கற்றுத் தந்தாங்க, நாம இதைத்தான் செய்யணும் என்று முஸ்லீம்களை பார்த்தே இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கேவலமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை ஏன் ஏற்பட்டுச்சு? பல வருடங்களாக, 100-200 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்கத்தின் பெயரால் பல விஷயங்களையும் சொல்லி 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 அதை கேட்டு கேட்டு மக்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். சரி, என்னதை வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், அதற்கு பல வருஷம் படிச்சவரு, 7 வருஷம் 10 வருஷம் மதரசாவுல சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு, அதனால அவர் நல்ல விவரமா தான் இருப்பாரு என்றெல்லாம் அஜர்த்து மேல வச்ச நம்பிக்கையின் விளைவாக அஜர்த்துமாறு சொல்லக்கூடிய, ஆளுங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முழுமையாக செவிசாய்த்து எதிர்கேள்வி கேட்காத மக்களாக, எவ்வளவுதான் அறிவுக்கு முரணானதை சொன்னாலும் சரி ஏற்றுக்கொள்ளவே முடியாது
கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்வார்கள். ஆனாலும் அதையும் நம்முடைய சமுதாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த சூழல் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மார்க்கத்தை பற்றி யார் எதை சொன்னாலும் அதை அறிவுபூர்வமாக அணுகுகிற மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது வைதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யக்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால், எடுத்து சொல்லப்பட்டால், லம் யக்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா, அதிலே அவர்கள் செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விடமாட்டார்கள். குர்ஆனுடைய வசனத்தை சொல்லும் போது கூட அறிவோடு ஆராய்ச்சியோடு அதனை அணுக வேண்டும். இதுதான் குர்ஆன் கற்றுத் தருகிற பாடம். அப்ப நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிற விஷயங்களை அறிவோடும் ஆராய்ச்சியோடும் அணுகுகிற மக்களாக, கேள்வி உணர்வோடு அதை பார்க்கிற மக்களாக, சிந்தனையோடு அதை அணுகுகின்ற மக்களாக நம்மை நாம் உருவகித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய சமூகத்தில் இருந்திருக்கிற பல்வேறு பிதாத்துகளை, அனாச்சாரங்களை, தீமைகளை சமூகத்தை விட்டு விரட்டுவதற்கு ஒரே வழி என்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியின் வழியாகவும் நம்முடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்துள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நம்முடைய கேள்வி பதிலுக்கு நாம் செல்வோம். இப்ப ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி இருக்காங்க. அண்ணன் குடிப்பழக்கம் உள்ளவங்களா இருக்காங்க. அதனால அவங்க மனைவி அவங்கள விட்டு போயிடுறாங்க. தம்பிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அண்ணனை தன் மனைவிட்ட சொல்றாங்க, என்னோட வீட்டுல வச்சுக்கோ, அப்படி நீ வச்சுக்கலன்னா நான் உன்னை தலாக் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட வெளிநாட்டுல இருக்கிற தன் பையன்ட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, ஆமா என் பிள்ளை இங்கதான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால அந்த பையன் அவங்க அம்மாக்கு இந்த விஷயத்த கட்டுப்படுறாங்க. இந்த பெண்ணுக்கு இப்படி இவங்க வச்சுக்கிட்டா நான் உன்னை தலாக் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க கணவர் சொல்றதுனால இவங்க பயந்து, இந்த பெண்ணோட நிலைமை என்ன, மார்க்கத்துல இதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது, இந்த மார்க்கத்துல என்ன சொல்றாங்கன்னா பெற்றோருக்கு கட்டுப்படலாம்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல அவங்க அந்த பையன் கட்டுப்படலாமா, அந்த மனைவியோட நிலைமை என்ன அப்படிங்கறது என்னோட. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஒரு பெண் அவருடைய மச்சான், அவர் மச்சானும் பெண் இந்த வீட்டுல தான் இருப்பேன், இந்த பெண் எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டுலதான் மச்சானும் சேர்ந்து இருப்பாரு அப்படின்னு சேர்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க. கணவரும் அதை நிர்பந்திக்கிறாரு, கணவருடைய குடும்பத்தாரும் அதை நிர்பந்தம் பண்றாங்க. இல்லன்னு சொன்னா விவாகரத்து பண்ணிடுவேன்னு எச்சரிக்கை பண்றாங்க. இந்த மாதிரி நிலையில எப்படி நடந்துகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் அதுல மார்க்கத்துல ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. குடும்பத்துல நாம உறவுகளோடு பேணி வாழுகிற பொழுது நம்முடைய அங்க அவயங்கள், அலங்காரங்கள் அதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது எல்லா நேரத்திலையும் கோசா போட்டு மூடிட்டு உட்கார்ந்துருக்க இயலாது. வெளியில வரும்பொழுது நம்மை முழுமையாக மறைத்துக் கொள்வோம். வீட்டுக்குள்ள வேலைகள் செய்யும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான குறைந்தபட்ச ஆடைகளோடு தான் பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்க இயலும். எல்லா நேரத்திலும் பர்தாவை பேணிக் கொண்டிருப்பதுங்கிறது பெரும்பாலும் சாத்திய குறைவு. ஆனா மார்க்கம் என்று சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பட்டியலிட்டு, பெற்றோர், சகோதரர்கள், இது மாதிரி திருமணம் செய்து கொள்வதற்கு தடுக்கப்பட்ட உறவுகள் என்று சில பட்டியலிட்டு, இவர்களை தவிர வேற யாரிடத்திலும் உங்களுடைய அலங்காரம் வெளிப்படக்கூடாது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது மாதிரி நம்மளுடைய அலங்காரத்தை நம்முடைய கணவருக்காக வேண்டி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்ப கணவனுடைய உறவினர்கள், கணவனுடைய சகோதரர், கணவனுடைய அண்ணன், கணவனுடைய தம்பி, கணவனுடைய சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய ஆண்கள், அவங்க எல்லாம் அந்த வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இந்த ஆடைகளை பேணுகிற விஷயத்துல, தனிமையை பேணுகிற விஷயத்துல, ஏன்னா அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்திருக்க கூடாது மார்க்கத்துல. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஈயாக்கும் துகூல அலன்னிசா, பெண்கள் மாத்திரம் தனித்திருக்கிற இடங்களில் நீங்கள் நுழைவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். இப்ப வீட்டுக்குள்ள இப்ப அண்ணனும் அதே வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறாரு, அந்த வீட்டுல குடியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அதிகமா ஏற்பட்டுவிடும். அம்மா ஏதாவது ஒரு வேலைக்காண்டு வெளியே போயிருப்பாங்க, வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்க ஏதாவது தேவைக்கு வெளியே போயிருப்பாங்க. அப்ப இந்த பெண் இருப்பா, அவர் மட்டும் இருப்பாரு, கணவர் வெளிநாட்டுல உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப தனித்திருக்கிற அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணு தான் இவங்க ரெண்டு பேரும். என்னத்தான் மச்சான் குழந்தைன்னு உறவு கொண்டாடி கொண்டாலும் இவங்க ரெண்டு பேருமே அந்நியர்கள். அப்ப இந்த அந்நியர்கள் ஒரே வீட்டுல தனிச்சிருக்கிற வாய்ப்பு அதிகம் ஏற்படுகிறது. அந்நியர் இருக்கும் பொழுது ஆடைகளை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதில் சிக்கல்கள், நெருடல்கள் ஏற்படுகிறது. இந்த சிக்கல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த சிக்கல் இல்லாத வகையில் தான் நம்முடைய குடும்பங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம குடியிருக்கக்கூடிய வீடுகளை ஒரு ஆண் அதையெல்லாம் யோசிக்கணும். நம்முடைய அம்மா சொல்றாங்க, அத்தா சொல்றாங்க, அண்ணன் தம்பிக்கெல்லாம் பாசம் காட்டணும், அதெல்லாம் நியாயம்தான்.
மாற்று கருத்தே கிடையாது. உறவுகளை அனுசரித்து இருக்க வேண்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏற்க தகுந்த நியாயம்தான். ஆனாலும் அல்லாஹ் காட்டி இருக்கிற வரம்புகளை மீறுகிற விதமாக அந்த விஷயம் அமைந்து விடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. உங்களுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை வசியத்து போதனை செய்கிறான். அதுல ஒண்ணு என்ன, தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒயின் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்ஹுமா. அவங்களுக்கு அறிவில்லாத விஷயத்துல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாறு செய்கிறது என்று அவர்கள் உங்களை கட்டாயப்படுத்தினால் அந்த விஷயங்களில் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அம்மா சொல்றாங்க, அத்தா சொல்றாங்க, அண்ணன் இந்த வீட்டுல இருக்கட்டும்பா, அவ இருக்கிறா, அண்ணன் இருக்கிறா, இப்ப என்ன அப்படின்னு சொன்னா இவர் அம்மா அத்தாவுக்கு கட்டுப்படுறங்கிற பேர்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறிடக்கூடாது. சரி இருக்கட்டும், ஆனா இந்தந்த ஒழுங்குகள்லாம் பேணப்படுமா அதை கவனிக்கணும். எந்த நேரத்திலையும் அம்மா கூடவே இருப்பாங்களா, எந்த நேரத்திலும் நம்முடைய தந்தையும் அந்த வீட்டுல நம்முடைய மருமக இருந்தான்னா இவரும் இருப்பாரு, மருமக இருந்தான்னா மாமியார் இருப்பாங்க, மூத்த மகன் இருக்கும் பொழுது வீட்டுல மற்ற குடும்பத்தாரும் இருக்கத்தான் செய்வாங்க, ரெண்டு பேரும் தனிச்சிருக்கிறதுக்கான சூழலை அமையாது. அப்படி முழு 100% உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தால் கணவர் அங்கீகரிக்கலாம். கொடுக்க முடியும், கொடுத்தா கூட சில பேர் கொடுத்துருவாங்க, ஆனா ஃபாலோ பண்ணுவாங்களா? கரெக்டா ஃபாலோ பண்ண இயலாது. ஒரு அவசரம் அரை மணி நேரம் தானம்பாங்க. அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்திருக்கிறதுல அரை மணி நேரம் ரொம்ப லாங் டைம். அரை மணி நேரம் தேவையில்லை, 5 நிமிஷம் போதுமானது. 5 செகண்டே செய்தா கெடுத்து விடுவான். அதனால இந்த விஷயத்தை ஒரு கணவர் கவனத்தில் கொள்ளணும். இது தவறு நடப்பதற்குரிய சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி விட்டுவிடும். வீட்டுக்குள்ள இருக்கிறத எந்த நேரத்திலையும் பரதா அறிந்து கொண்டு இருப்பது இயலாது. அதுவும் ஒரு கெட்ட எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்துல உருவாக்கி விட்டுவிடும். நம்ம பாக்குறோம்ல, எவ்வளவு நிகழ்ச்சி ஊருக்குள்ள நடக்குது. இன்னைக்கு நடக்கிற நிறைய வழக்குகள்ல இந்த கணவனுடைய அண்ணன் தம்பிமார் வகையில் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டுக்குள்ள இருந்து அதனால் கணவனுடைய அண்ணனோடு தொடர்பு, கணவனுடைய தம்பியோடு தொடர்பு, இந்த மாதிரியான சிக்கல்கள் அதிகம் வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப கம்மியான இடங்களில் மாத்திரம்தான் பேணிக்கையோடு வாழ்கிறார்களே தவிர கண்ணை மூடிட்டு சொல்லலாம் போல இருக்கு. 90% குடும்பங்களே இதுல பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கிறது. அதனால தான் இது அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே. இது மாதிரி ஒரு பெண் அவளுடைய கணவன் குடும்பத்தாரோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த பஞ்சாயத்து வரும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அவங்க அற்புதமா நமக்கு பாடம் சொல்லி தர்றாங்க. ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்துல இது மாதிரி உறவுகளை பத்தி, தனிச்சிருக்கிறத பத்தி, அவங்களோடு தொடர்பு கொள்றதை பத்தி கேள்வி கேட்கும் பொழுது, நீங்க அவங்கள்ட்ட அந்நிய ஆண்களோடு இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா கணவனுடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே அல் ஹமு அப்படிங்கிறாங்க. கணவனுடைய சொந்தக்காரங்க என்ன, அவர் கட்டிட்டு போயிருக்கிறாரு, அவர் வீட்டுல அவங்க அண்ணன் இருக்கிறாரு, நான் போறேன்றதுக்காக வேண்டி அவன் அண்ணனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியுமா? அல்லது அவர் தம்பியை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியுமா? அவங்க இருக்கிறாங்களே, என் புருஷன் வீட்டை விட்டு வேலைக்கு வெளியில போயிடுறாரு, அப்ப நான் தனிச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வருத, என்ன செய்வது என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு வார்த்தை, அல் ஹம்மு அல் மௌத். கணவனுடைய அண்ணன் தம்பிய சொந்தக்காரனா செத்தா அவ்வளவுதாங்கிறான். நம்ம சொல்லுவோம்ல, ஒண்ணுமே இல்லாம நாசமா அழிஞ்சு போச்சுங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோமே, செத்தாண்டா தொலைஞ்சாண்டாமல, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. அல் ஹமு அல் மௌத், கணவனுடைய சொந்த, அதுதான் நாசமே, அதுலதான் சாவே, அதான் அழிவே. அப்ப எவ்வளவு டேஞ்சரா இருந்திருந்தால் நபிகள் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க. நம்ம ஹதீஸ்களை தேடி தேடி பார்த்தா வேற எந்த விஷயத்துக்காவது ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சொல்லை, ஒரு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்த்தா வேற எங்கிட்டுமே பார்க்க முடியல. ஏன் இவ்வளவு கடினமா பயன்படுத்துறாங்க? இது நல்லது என்ற போர்வையில் மனிதனை கெடுக்கிற அம்சம், சொந்த பந்தங்களை அரவணைக்கிறங்கிற பேர்ல அவனை படுகொலியில தள்ளக்கூடிய அம்சம், கண்ணுக்கு எதிரில் இது காணத்தான் செய்யும். அதனால இந்த உத்தரவாதத்தை எல்லாம் கொடுக்கணும். கணவன் இருக்கிறாரா, இவ கணவனும் வெளிநாட்டுல வேற இருக்கானா, கணவர் பஞ்சாயத்து என்ன, அவர் வெளிநாட்டுல உட்கார்ந்துருப்பாராம், அண்ணங்காரனுடைய பொஞ்சாதியும் வீட்டை விட்டு போயிடுச்சான், அண்ணங்காரன் தனி, இவன் இந்த பொம்பளையும் தனி, 2 பேருக்குமே ஜோடி இல்ல. இந்த பெண்ணுக்கும் கணவன் வெளிநாட்டுல, அந்த ஆணுக்கும் பொண்டாட்டி வெளியூர்ல, 2 பேரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்களாம். கேட்க வேணும், நல்ல முறையில புருஷன் பொண்டாட்டி 2 அண்ணன் தம்பி குடும்பம் நடத்தும் போதே கிளாஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்ப 2 பேரும் தனிச்சிருக்கிற சூழ்நிலை கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. எங்கெல்லாம் ஒரு ஆண் வெளிநாட்டுல போய் தனிச்சிருக்கிற ஆணை பார்த்தாலும் சரி, இங்கே தனிச்சிருக்கக்கூடிய பெண்ணை பார்த்தாலும் சரி, பல நேரங்களில் தங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகால் கிடைக்காமல் எல்லை மீறக்கூடிய காட்சிகள், செய்திகளை கேள்விப்படுறோம். இப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே அந்த சூழலை ஏற்படுத்தினா
வெளியில இருந்து ஒருத்தன் எடுத்தேறி வர்றதா இருந்தா கூட கண்காணிப்பாங்க. ஒரு சந்தேகம் வரும், ஒரு கேள்வி வரும். பக்கத்து வீட்டு பையனுக்கும் இந்த வீட்டு பையனுக்கும் ஒரு வீட்டு பையனுக்கும் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படி ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா அவன் அடிக்கடி வந்துட்டு போகும்போது கேள்வி வந்துடும். உனக்கு என்னடா ஒரே அந்த வீட்டுக்கு போகல, அந்த வீட்டுல வயசுக்கு வந்த புள்ள இருக்குது, அந்த அவங்க வீட்டுக்காரன் வேற வெளியூர்ல இருக்கிறான், நீ எதுக்கு அங்க போற? சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரங்களும் கேட்பாங்க, அந்த வீட்டுக்காரங்களும் கேள்வி எழுப்புவாங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள போறேன்னு மச்சான பார்த்து கேள்வி கேட்பாங்களா, கொழுந்தரை பார்த்து கேள்வி கேட்பாங்களா? அதனால அது ரொம்ப பெரிய அளவுல தவறுகளை ஏற்படுத்துவதற்குரிய வாசல் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தீமைகளுக்கெல்லாம் பாடம் நடத்தும் பொழுது தீமையை செய்யாத, இதுதான் பொதுவா இஸ்லாம் சொல்லும். திருடாத, கொலை செய்யாத, ஏன்னா விபச்சார அவதூறு சொல்லாத, புறம் பேசாத, குழந்தைகளை கொலை செய்ய, இப்படி நிறைய விஷயங்களை இந்த காரியத்தை செய்யாதே என்றுதான் உலகத்திற்கு எச்சரிக்கை செய்யும். ஆனால் பாலியல் விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் அல்லாஹ் எப்படி எச்சரிக்கை பண்றாங்கன்னா, பாவத்தை, இந்த பாலியல் பாவத்தை செய்யாதுன்னு சொல்லல, அந்த பாவத்தின் அருகிலே கூட நெருங்காதேங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. விபச்சாரம் செய்யாதே என்பதற்கும் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காது. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகிலே கூட நெருங்காது. அருகில நெருங்குறதுனா என்ன? அருகில நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செஞ்சு வைக்கிறது. தனியா உட்கார்ந்து தனியா போய் உட்கார்ந்தா நெருங்குறதுன்னு அர்த்தம். கன்றாவியான படங்களை பார்த்தா நெருங்குறதுன்னு அர்த்தம். கூறுகட்ட பாடல்கள், காம பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தால் நெருங்குறதுன்னு அர்த்தம். தனியா குளிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணை ஜன்னலை திறந்து மேல உட்கார்ந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நெருங்குறதுன்னு அர்த்தம். பார்வையால, செவிப்புலனால, சிந்தனையால, நடவடிக்கைகளால தனித்திருக்கிறதுனால இதுவெல்லாம் விபச்சாரம் கிடையாது. சமூகத்தின் பார்வையில யாரும் விபச்சாரம் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் மேல இருந்து எட்டி பார்த்தான், கீழே ஒரு புள்ள குளிச்சுக்கிட்டு இருக்குது, மேல எட்டி பார்த்தவனே ஏன்டா விபச்சாரம் பண்ணுங்க அப்படியே கேட்பாங்க? ஏன்டா எட்டி பார்த்தேன்னு கேட்பாங்க. அப்படித்தானே குற்றம் சொல்லுவோம். இது மாதிரி ஒரு பெண்ணிடத்துல கடையை போட்டான் 1.5 மணி நேரம், அப்ப என்ன கேட்பாங்க? ஏன்டா கடலையை போட்ட? அதான் கேள்வி. ஏன் 1.5 மணி நேரம் போன பேசுனேன்? அதான் கேள்வி. ஏன்டா போன்ல உட்காந்து விபச்சாரம் பண்ண அப்படியே கேட்பாங்க. இதை யாரும் சமுதாயத்தில் விபச்சாரம் பார்க்கறதே இல்லை. ஆனா மார்க் என்ன சொல்லுது தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதையும் விபச்சாரத்தில் லிஸ்ட்லயே சேர்க்கிறாங்க. அந்நதுரு ஐனு ஸினா, பார்வை என்பது கண்களின் விபச்சாரம், கேட்பது என்பது காதுகள் செய்கிற விபச்சாரம், கையால் தொடுவது கைகள் செய்கிற விபச்சாரம். இதுவெல்லாம் விபச்சாரத்துல ஒரு வகை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. கடைசியில சொல்றாங்க இதுவெல்லாம் விபச்சாரம் தான், ஆனா நம்ம நினைக்கிற அந்த ஃபைனல் டச் இது கிடையாது. இப்ப இந்த விபச்சாரத்தை எல்லாம் செஞ்சா சின்ன சின்னதா செஞ்சு 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 கடைசியில் ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு பெண்ணுடைய அந்த மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்துரும். கடுமையாக எச்சரிக்கப்பட்ட விஷயம். அதனால அவர் மார்க்கத்துல மச்சான் வீட்டுக்குள்ள இருக்கலாமா இல்லையான்னு மார்க்கம் தீர்ப்பு சொல்லல. மச்சான் இருந்தா, கொழுந்தனார் இருந்தா ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும் அந்த எல்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எல்லை இவருடைய வீட்டில் பேணப்படுகிறதான் பாருங்க. பேண முடியும். கணவரே வீட்டுல இருக்கிறாரு, அண்ணங்காரன் வெளியூருக்கு போயிருவான், வேலைக்கு போயிருவான், அண்ணங்காரன் வீட்டுல இருந்தா புருஷங்காரன் கூட இருப்பான் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறா, பிரச்சனை இல்லை. மச்சாங்காரர் கூட இருக்கும்போது தன்னுடைய அவங்களை எல்லாம் மறைத்துக் கொள்கிற விதத்தில் தான் அந்த பெண்மணியும் இருக்கிறாள். அதுல எந்த குறையும் செய்யல, இடுப்பை காட்டல, கழுத்தை காட்டல, நெஞ்ச காட்டல, அதுக்கான சாத்தியக்கூறு இல்ல, அதெல்லாம் பெர்ஃபெக்ட் தான். இப்படி தனிமை தவிர்க்கப்படுகிறது, ஆபாச உடற்கூறுகள் தவிர்க்கப்படுகிறது என்று கேரண்டி கொடுக்கப்பட்டால் அந்த குடும்பத்தில் அந்த பெண் இருப்பதில் தப்பில்லை. அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணு ஃபைட் பண்ணணும். விவாகரத்து பண்ணு சொல்லி சொன்னா ஜமாத்தை கூட்டி வச்சு பேசுங்க. நினைச்ச நேரத்துல விவாகரத்து செஞ்சுட்டு போயிட முடியுமா? அதுக்குதான சமுதாய அமைப்பு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட பெற்றவங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, விவாதிப்பாங்க, காரணகாரியத்தை சொல்லுவாங்க. எந்த கணவனுக்கும் தன்னுடைய மனைவி தவறு செய்வதற்குரிய வாசலை திறந்து வைக்க விரும்பவே மாட்டான். அவ இயற்கையிலே நல்லவளா இருந்தா கூட தேவையில்லாம சந்தேகம் தான் பண்ணுவான். சாதாரணமா பேசுற பேச்சுக்களை கூட ஏதாவது தப்பு இருக்குமோ, தப்பு செஞ்சிருப்பாளோ, நம்ம வேற 2 வருஷமா வெளியூர்ல இருக்கமே, என்னாச்சு ஏதாச்சும் தெரியும், இப்படி எல்லாம் கற்பனைகள் ஓடும். அதனால சம்பந்தப்பட்ட கணவனை அழைத்து பேசினால் இதனை புரிய வைத்து தனி குடித்தனமோ அல்லது அந்த ஆணுக்கு சம்பந்தப்பட்ட அண்ணனுக்கு வேறு ஏதேனும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்குரிய சூழ்நிலை அமைத்து கொடுக்கலாம். இதுல ஃபைட் பண்ணி நியாயத்தை பெற வேண்டிய கடமை சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் தான் சொல்வதில் உண்மை இருந்தாலும் வாதம் புரிவதை விட்டு விடுகிறார்களோ அவருக்காக சுவர்க்கத்தின் ஓரப்பகுதியில் ஒரு வீட்டை வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று
சொல்கிறார்கள். அறிவிப்பவர் அபு உமாமா அல் பாஹிலி ரஹமத்துல்லாஹி அவர்கள். நூல் அபுதாவுது 4188. ஆனால் தௌஹீத் ஜமாத்தில் தாங்கள் வாதம் போகிறீர்களே, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரும். அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து தான் சொல்லக்கூடிய செய்தி உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் வாதம் செய்யாம தர்க்கம் பண்ணாம இருந்துட்டாருன்னா அவரு சொர்க்கம் உண்டு அப்படின்னு ரசூலா சொல்லி இருக்கிறாங்க, அபூ உமாமா அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் நம்பர்ல இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்படி ஹதீஸ்ல இருக்கலாம், ஆனால் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா ஹதீஸ் புத்தகத்தில் இருப்பதற்கு பேரெல்லாம் ஹதீஸ் அல்ல. ஹதீஸ் என்றால் எது என்பதற்கு ஒரு தெளிவான அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோலுக்கு உட்பட்டால் தான் அது ஹதீஸ். புகாரி முஸ்லிமே எவ்வளவு ஹதீஸ் நூல் இருக்கிறது, அதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்குவீங்களா? நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல எந்த ஆலிம் சாக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லுவோம், இது ஏற்க தகுந்தது இல்லைங்க. உதாரணமா ஹதீஸ்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரிய வெளிச்சத்துல ஒரு தண்ணி இருக்குது, சூரிய வெளிச்சம் பட்டு சூடாயிடுச்சு, அந்த தண்ணியில பயன்படுத்தினா குஷ்ட ரோகம் வந்துடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. இதை கொண்டு போய் அட்டாச் காட்டணும், ஆலிம் சாக்கிட்ட போய் கேட்டோம்னா ஹதீஸ் புத்தகத்துல தாங்க இருக்குது, திருமீதியில தாங்க இருக்குது, இந்த ஆள் தான் அறிவிக்கிறாங்க, இந்த சஹாபி தான் அறிவிச்சதா வருது, இது என்ன இதெல்லாம் ஏற்க தகுந்த ஹதீஸ் இல்லைங்க, பலகீனமானது தூக்கி போட்டுருங்கம்மா. ஹதீஸ் புத்தகத்துல அதை இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்? அந்த கருத்து கண்ணுக்கு எதிரே பொய்யும் தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணுக்கு எதிரே தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக என்றைக்கும் பேச மாட்டார்கள். கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் சூரியன் கிழக்கில இருந்து உதிக்குதுன்னு தெரியுது, ஒருத்தர் ஹதீஸை கொண்டு காட்டுறாரு, சூரியன் ஒவ்வொரு நாளும் மேற்கில் இருந்து உதிக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்படியா? அப்ப நான் இன்னிலிருந்து என் கொள்கையை மாத்திக்கிறேன்பா, டெய்லி மேற்கில் இருந்தா சூரியன் உதிக்குதுன்னு சொன்னா இது ரசூலுல்லாஹ்வை மேன்மைப்படுத்துறதா இழிவுபடுத்துறதா? ஹதீஸ்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, ஆனா சரியா தப்பா சொன்னவரை வச்சு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு எல்லாத்தையும் வச்சு தான் இது ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லையான்னு முடிவெடுப்பாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று திட்டவட்டமா தெரிஞ்ச பிறகுதான் நீங்க அதை ஏத்துக்கணுமே தவிர ஹதீஸ் புத்தகத்துல இருக்குது, நம்பர் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான இலக்கணம் சொல்றதா இந்த விஷயத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்வதாக இருந்தால், குர்ஆனுடைய அடிப்படைக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு எதிராக இருந்தால் அது ஹதீஸே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு தான் வந்தாங்களே தவிர குர்ஆனுடைய சட்டத்தை மாத்துறதுக்கு வரல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி குர்ஆன் இறக்கப்பட்டதை பத்தி சொல்லும் பொழுது வலக்கத அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ், நபியே உங்களுக்கு இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம். ஏன் இருக்கணும்? லிதுபய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. குர்ஆன் சொன்னதுக்கு விளக்கம் தான் தருவாங்களே தவிர குர்ஆன் சொன்னதை அழிக்க மாட்டாங்க, குர்ஆன் சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, குர்ஆன் சொன்னதுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் விளக்கம் தான் கொடுப்பாங்களே தவிர எதிர்த்து மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க குர்ஆனுடைய அடிப்படை எடுத்துக்கொண்டால், குர்ஆன் உலகத்துக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, உங்களுக்கு எது உண்மை என்று தெரிகிறதோ நன்மை என்று தெரிகிறதோ அதை நீங்கள் பிறருக்கு சொல்ல வேண்டும். குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் நம்முடைய சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் அல்லாஹ் சொல்றான். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனிதர்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை நீங்க சொல்றீங்க, தீமையிலிருந்து தடுக்கிறீங்க. அப்ப நல்லதுன்னு தெரிஞ்சா அதை சொல்லணும், தீயதுன்னு தெரிஞ்சா அதை தடுக்கணும். நல்லதுன்னு தெரியுது, எதுக்கு போட்டு சொல்லுவானே, சொன்னா பிரச்சனை வருமே என்று சொன்னால் நீங்க நல்ல முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு வரலாற்றுல ஒரு காலத்துல அப்படி மக்கள் இருந்தாங்க. ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் சில கடமைகளை வழங்கியிருந்தான். அதுல ஒரு கடமை, சனிக்கிழமைகளில் அவங்க கடல்ல போய் மீன் பிடிக்க போக கூடாது, இது ஒரு கட்டளை இருந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் போடப்பட்ட அந்த கட்டளை சமுதாயத்துல சில பேர் மீற ஆரம்பிச்சிட்டாங்க. சனிக்கிழமை போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மீன் பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு கூட்டம் வர்றாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, எப்பா அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, நீங்க இப்படி மீன் பிடிக்கிறது தப்பு இல்லையா, அல்லாஹ்விடத்துல தண்டனைக்குரிய காரியம் இல்லையா அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க. ஒருத்தர் தப்பு செய்யறாங்க, அந்த தப்பை எடுத்து சொல்லி தடுக்கிறாங்க இன்னொரு கூட்டம். அப்ப மூன்றாவதாக இன்னொரு கூட்டத்தார் வந்து சொல்றாங்க, ஏன்பா இவங்கள்ட்ட போட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, தப்பு செஞ்சா செஞ்சவன் நாசமா போறான், அவன் அழிஞ்சு போறான், அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுக்கு கிடைக்க போகிறது, அதை நீங்க போட்டு எதுக்கு தேவையில்லாம பேசி பிரச்சனையாக்கி நமக்கு இடையில இருக்கிற அந்த சுமூகமான உறவெல்லாம் கெட்டு போயிருந்தானே, அதனால நீங்க சொல்லாதீங்க,
நீங்க சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா அந்த உண்மையை சொல்லாதீங்க, மறைச்சிருங்க, அப்பதான் நம்ம சுமூகமா இருக்க முடியும் என்று அந்த டீம் வந்து சொல்கிறது. இது 3 டீம் ஆயிடுச்சா? தப்பு செஞ்சவங்க ஒருத்தவங்க, தப்ப தடுத்தவங்க ஒருத்தவங்க, நீங்க சொன்ன ஹதீஸின் அடிப்படையில அந்த உண்மைன்னு தெரிஞ்சும் அந்த உண்மையை சொல்ல வேண்டாம் என்று இருந்தவர்கள் ஒரு கூட்டம், 3 கூட்டம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியவர்களுக்கு இறைவனின் தண்டனை வந்தது. என்ன தண்டனை? கூனு கிரதத்தன் ஹாசியின், இழிந்த குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள். அல்லாஹ் அவங்களை குரங்குகளை போன்று உருமாற்றம் செய்து எல்லாத்தையும் அழிச்சான். சொல்லிட்டு சொல்கிறான், பலமான சூமா விக்கிரூபிஹி அஞ்சைன் அல்லதீன என்ஹவுன அனி சூயி வ அகதன் அல்லதீன வலமு பி அதாபின் பஈசிம் பிமா கானு யஃப்ஸுகூன். பலமான சூமா விக்கிரூபிஹி, நம்முடைய அறிவுரையை யார் மறந்து அதற்கு மாற்றம் செய்த பொழுது நமது தண்டனை அவர்களை வந்து அடைந்தது. அவர்களில் என்ஹவுன அனி சூ, தீமையை விட்டு தடுத்தார்களே, உண்மையை எடுத்து சொன்னார்களே, அந்த ஒரு கூட்டத்தாரை தவிர மற்றவர்களை அழித்து விட்டோம். மற்றவர்கள் யாரு? தீமை செஞ்சவனும் இருக்கிறாங்க, தீமை செய்யாதவனும் இருக்கிறாங்க. மத்த டீம்ல 2 டீம், மத்ததுல 2 குரூப். ஒன்னு தப்பு செஞ்சது, இன்னொன்னு தப்பு செய்யல, ஆனா அவங்க செய்யற தப்பை பார்த்து விட்டு அதை தடுக்காமல் எச்சரிக்காமல் வாய் பொத்தி மௌனம் காத்தவர்கள் 2 பேருக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துட்டுங்கிறான். யாரு உண்மையை சொன்னாங்களோ அவங்க தான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு பெறுவாங்க. யாரு உண்மைன்னு தெரிஞ்சு வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருந்தாங்களோ அவங்களும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தான் ஆளாவார்கள். குர்ஆன் சொல்கிறது. அப்ப குர்ஆன் எப்படி இந்த வசனத்தை எல்லாம் என்ன பண்றது? அபூ உமாமா சொல்லிட்டாங்க, அபூதாவுதுல அறிவிச்சிட்டாங்க, ஹதீஸ் வந்துருச்சு, தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னா இந்த குர்ஆன் வசனத்தை அழிச்சிருவோமா? இந்த வரலாற்று செய்தி குர்ஆன் தான பேச அழிச்சிருவோம். இப்படி 100கணக்கில் வசனங்கள், ஒரு செய்தி 2 செய்தி இல்ல. ரசூலுல்லாஹே பல இடத்துல சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, ஒருவர் உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அதை தனது கரத்தால் தடுத்து நிறுத்தட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபில்லிசானிஹி, அதிகாரம் இல்லை என்று சொன்னால் தனது நாவால் எடுத்து சொல்லட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, அதற்கும் முடியவில்லை என்று சொன்னால் உள்ளத்தால் வெறுத்து அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளட்டும். வதாலிக அதாஃபுல் ஈமான், இதுதான் இறை நம்பிக்கையிலே ரொம்ப ரொம்ப பலகீனமான நிலை. இதத்தான் செஞ்சே ஆகணும். அவர் போறது தப்புன்னு தெரியுதா, தப்ப சொல்லு, இதுதான் உன் மேல கடமை. இன்னும் சொல்வதா இருந்தா இஸ்லாத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், இதான இஸ்லாத்தினுடைய அடிப்படை. எல்லாரும் ஒத்துக்கிட்ட செய்தி. சுன்ன ஜமாத்தா இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், காதியானிகளா இருக்கட்டும், மதுஹப பின்பற்றுவங்களா இருக்கட்டும், தரீகாவாதிகளா இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகள்ல எத்தனை பிரிவுகள் இருக்கிறதோ அத்தனை பிரிவினரும் ஒத்துக்கொண்ட ஒரு செய்தி என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸ்னு நீங்க நம்பினா நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடாது. ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கணும்னு சொல்லக்கூடிய கலிமா இல்ல. லா இலாஹ, வணக்கத்திற்குரிய இறைவன் எவனும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. உலகத்துல தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, சிலையை வணங்குறாங்களே, இந்த கற்சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்களே, சூரியனை வணங்குறாங்களே, சந்திரன் வணங்குறாங்களே, இதெல்லாம் கடவுள் கிடையாதப்பா அப்படின்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய, டிக்ளேர் பண்ண முடியாது. நீங்க அல்லாஹ்வை வணங்கணும், வணங்கிட்டு போக வேண்டியதானே. நீங்க தான் சூரியனை வணங்கலையே, சந்திரனை வணங்கலையே, கொடிமரத்தை வணங்கலையே, அவுளியாக்களை வணங்கலையே, உங்களுக்கு இருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் வச்சுக்கலாமே, அல்லாஹ்வை வணங்கும் அது மட்டும் வச்சுக்கிட்டா போதும் தானே. நீங்க இதுக்கு லா இலாஹ சொல்றீங்க. லா இலாஹ சொல்லி இல்லல்லாஹ் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? நான் செய்யறது நல்லது, செய்யற நல்லது மட்டும் சொல்ல மாட்டேன், ஊருக்குள்ள நடக்கிற தீமையும் சொல்லுவேன். அவன் வணங்குறான சிலை அது பொய், இவன் வணங்குறான அவுளியா அது பொய், இங்க வணங்குறான கொடிமரம் இது பொய், அவர் வணங்குறாரு இயேசு கிறிஸ்து அது பொய், அவைகள் எல்லாம் கடவுள் கிடையாது என்று உலகத்துக்கு அறிவிப்பு செய்கிறீர்கள் நீங்கள். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல இயலாது. தீமைகளை தடுக்கிறதுங்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான போதனைகள் நீங்க சொல்ல இயலாது. இன்னும் ஒருபடி மேலாய சொல்றதா இருந்தா உலகத்துக்கு நபிமார்களே தேவையில்லையே. நபிமார்கள் உண்மையை சொன்னாங்கல்ல, சொல்லுப்ப பிரச்சனை வந்துச்சுல, பிரச்சனை ஏன் வந்துச்சு? அவங்க உண்மையை மற்றவங்களுக்கு சொல்ல போய் தானே. எதுக்குப்பா உண்மைன்னு தெரியுது, அல்லாஹ் தான் வணங்கணும், அதான் உண்மை, ஏன் போட்டு சொல்லிக்கிட்டு பிரச்சனை வருமே அப்படின்னு வாயை பொத்தி இருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் யார் அடிச்சிருக்க போறா? யார் மக்காவுல ஊரை விட்டு துரத்தி இருக்க போறா? மூசா நபிக்கு எதிராக ஃபிரௌன் படை திரட்ட போறான்? இப்ராஹிம் நபிக்கு எதிராக அந்த மக்கள் கொந்தளிச்சு நெருப்புல எடுத்து போட போறாங்க? நூஹ் நபிக்கு எதிராக எதுக்கு மக்கள் எல்லாம் கிளர்ந்து எழ போறாங்க? அதெல்லாம் எதை காட்டுது? எல்லாம் ஒரே செய்தியை தான் சொல்லுது. உங்களுக்கு உண்மை என்று தெரிகிற செய்தியை உலகத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டும், அது குறித்து வாதம் செய்ய வேண்டும். குர்ஆனை எடுத்து பார்த்தா குர்ஆன் ஃபுல்லாவே வாதம் தான்.
குர்ஆனை நீங்க பார்க்கிற பார்வைக்கு தகுந்தார் போன்று உங்களுக்கு பாடம் நடத்துகிற அற்புதமான புத்தகம் திருமறை குர்ஆன். இந்த தர்க்கம் பண்றதுங்கிறீங்களே, வாதம் பண்றது, குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் வெறுமனே அல்லாஹ் சொல்லிட்டு போக மாட்டான், எல்லாத்தையுமே தர்க்க ரீதியாகவே பேசுவான். உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னன் போய் சொல்லுவான், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என் இறைவன் அவன் உயிர்ப்பிக்கிறான், அவன் தான் மரணிக்க செய்கிறான், நீ உன்ன போய் இறைவன் சொல்றியப்பா அப்படின்னு இப்ராஹிம் நபி கேட்பாங்க. உடனே அவன் சொல்லுவான், கால அன உஹ்யி வ உமீத், நானும் தான் உயிர் கொடுக்கிறேன், நானும் தான் மரணிக்க செய்கிறேன். ரெண்டு பேரை கூடுவான், கூப்பிட்டு ஒருத்தனை ஒரே போடு, ஆளை காலி பண்ண வேண்டியது, செத்துட்டான், உசுரை எடுத்தாச்சு. இன்னொருத்தர் நீ போன்றுவான், பத்தியா, ஒருத்தனை உசுரை எடுத்தாச்சு, ஒருத்தருக்கு உசுறு கொடுத்தாச்சு. என்னமோ இவன் உசுறு கொடுத்தவா, இருக்கிற உசுறு தான் அது, கிறுக்க மாதிரி பேசுறான் இவன். உனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சரியான கிறுக்கனா இருக்கான, இவன் இந்த பாலிசியில பேசுறான், சரியா வராது, அடுத்து வேற போடுவோம். கால இப்ராஹிம் ஃபஇன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், அல்லாஹ் வந்து சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான், நீ மேற்கிலிருந்து உதிக்க செய் பார்க்கலாம். ஃபபுஹித அல்லதி கஃபர், அவன் திடுக்கமடைந்து மறுத்து விட்டான். என்ன இப்படி கேட்கிற, வேற எப்படி கேட்க சொல்லுத? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது என்னது, வாதம் தானே, தர்க்கம் தானே, செஞ்சு காட்டப்பா, ஆதாரத்தை செஞ்சு காட்டு. இப்படி குர்ஆன் பல சொல்லக்கூடிய பல விஷயங்களை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் தர்க்கமா தான் பேசும். அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தர்க்கம். ரெண்டு பேரும் இருந்திருந்தா, ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு அந்த பிசினஸ் சேர்ந்தே ஓடும்? 1000 ஆண்டுகளாக இந்த குடும்பத்தார், இரண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக வியாபாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இரண்டு பேரும் அதை பங்கு வைத்துக் கொள்ளவில்லை. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒருத்தரை காட்டுங்க, 1000 சேர்ந்து 500 காட்டுங்க, 300 காட்டுங்க, 200 காட்டுங்க, 100 காட்டுங்க, 50 காட்டுங்க, ஒரு 25 வருஷம் காட்டுங்களேன். 25 வருஷமாக இடைபிரியாமல் ரெண்டு பேருடைய சொத்துக்களையும் போட்டு பிசினஸ் டெவலப் ஆகிட்டு இருக்குது. நடக்காது. என்ன பண்ணுவான்? 5 வருஷம் ஆச்சா, 10 வருஷம் ஆச்சா, என் பங்கு எனக்கு கொடு, ஓம் பங்கு உனக்கு கொடு. பங்கு பிரிக்காம கூட்டணி இருக்கவே இருக்காது. வியாபாரம் என்ன? ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. அப்பா மூத்தா போயிட்டாரு, 10 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு. மூத்த மகனுக்கு அதுல உரிமை இருக்கிறது, இளைய மகனுக்கு அதுல உரிமை இருக்கிறது. ரெண்டு பேரும் சம்பாதிக்கல, தந்தை சம்பாதிச்சது. ஆனா எனக்கு அதுல பங்கு இருக்குதுல்ல, என் சொத்தை எனக்கு கொடு, உங்கள நீ எடுத்துக்க, ரெண்டா பிரிச்சிருவாங்க. காலத்துக்கு சேர்ந்து ரெண்டு பேருக்கு உள்ளது இருந்துச்சுன்னா கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஏங்குள்ளது தனியா கொடு, உங்களது தனியா கொடு. இது உலகத்தின் யதார்த்தம். அல்லாஹ் என்ன பண்றான்? ஏன்னா இந்த சூரியன், சந்திரன், வான் மண்டலங்கள் எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் செய்திருந்தால் அவன் பார்த்து அவன் தூக்கிட்டு போயிருப்பான்ல, சிந்திக்க மாட்டியா? ஒருத்தர் சந்திரனை செஞ்சாங்கன்னா 5000 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு நாள் சேர்ந்து பண்ணிவிட்டோம், பிசினஸ் பண்ணியாச்சு, நிர்வாகம் பண்ணியாச்சு, போதும், ஓம் பூமியை நீ வச்சுக்க, ஏன் சந்திரனை நான் வச்சுக்கிறேன், ஓன் சூரியனை நீ வச்சுக்க, என்னுடைய செவ்வாய் கிரகத்தை நான் வச்சுக்கிறேன். பிரிச்சிருப்பானப்பா, பிரிஞ்சிருக்குதா? கேள்வி கேட்கிறான். அது என்ன கேள்வி? தர்க்கம். அதான் வாதம். கேள்வி வாதத்தின் மூலமாக தாங்கள் சொல்லக்கூடிய உண்மையை மக்களுக்கு நிரூபிப்பது, சிந்தனையில் புத்தியை ஏற்படுத்துவது. இன்னும் சொன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சத்தியத்தை சொல்றதுக்கான முக்கியமான வழிமுறைகளை பட்டியலிடும் பொழுது, உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனத்தி வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அல்லாஹ்வின் பாதையில மக்களை எப்படி அழைக்கணும் தெரியுமா? பில் ஹிக்மா, நல்ல அறிவு ஞானத்தோடு நீங்கள் அழைக்க வேண்டும். வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசத்தை கொண்டு அழைக்க வேண்டும். வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அழகிய முறையில் அவர்களோடு நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டும், வாதம் செய்ய வேண்டும். வாதம் பண்ணு, விவாதம் பண்ணு, விவாதம் செய்துதான் சத்தியத்தை நீங்கள் நிலைநாட்ட வேண்டுமே தவிர சும்மா நீங்க இருந்துடாதீங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஹதீஸ் புத்தகத்தில் உண்மை என்று தெரிந்தாலும் சொல்லாதீங்கள் இருந்தாலும் அது ஹதீஸ் கிடையாது, ரசூலுல்லாஹ்வின் பெயரால் தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருத்தர் போன போக்குல அடிச்சு விட்டு இருக்கிறாரு. நபிகள் நாயகம் குர்ஆனுக்கு எதிராக பேச மாட்டாங்க, குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய முக்கியமான பணியாக இருக்கிறது என்ற அடிப்படையில் விவாதம் செய்வது இஸ்லாத்தின் முக்கிய வழிமுறை. எனவேதான் தௌஹீத் ஜமாத்தும் அந்த வழிமுறையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனிமேல் இந்த குடும்பத்துக்கு நான் எந்தவித ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய கட்டாயத்துல இருக்காங்க, இன்னும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்?
அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ் மேல சத்தியமா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹெல்ப் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு பரிகாரம் என்ன? சத்தியத்தை செஞ்சுட்டு அந்த சத்தியத்தை முறிச்சா அதுக்குரிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறாங்க. இது அல்லாஹ்வே குர்ஆன்ல அதுக்குரிய பரிகாரத்தை சொல்லி காட்டுகிறான். லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லகவி ஃபீ ஐமானிக்கும். உங்களுடைய சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். தெரியாம தவறுதலா அவசரத்துல ஏதோ கோபத்துல சொல்ல வந்து டக்குன்னு வாய் தவறி சத்தியம் பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோம். அப்படி சத்தியம் பண்ணனா அதை கண்டுக்கவே தேவையில்லை. யாரெல்லாம் என்ன மன்னிச்சிடறா, தெரியாம சொல்லிட்டேன்னா போதுமானது. ஆனா நல்லா கவனிச்சு சிந்தனையோடு ஒரு சத்தியத்தை நாம செஞ்சிருந்தா அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், வலாக்கி வாஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான். நீங்க எதை உறுதி கொண்டு சத்தியம் செய்தீர்களோ அதுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான். அப்படி நீங்க சத்தியம் செய்து விட்டு அதை விட சிறந்த ஒன்றை காணும் பொழுது, அதை விட நல்ல ஒன்றை காணும் பொழுது சத்தியத்தை நீங்கள் முடிக்கத்தான் வேண்டும். இப்ப அவங்களும் அதான் செஞ்சிருக்கிறாங்க. குடும்பத்தாருக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா குடும்பத்தாருக்கு உதவி செய்யறது மார்க்கத்துல உள்ளது. அதை விட சிறந்தது உதவி செய்யறது. செய்யற சத்தியத்தை விட அதை முறிப்பது சிறந்தது. இப்ப இப்படி முறிக்க வேண்டிய சூழல் வந்தால் முறித்து விட்டு அதுக்குரிய பரிகாரத்தை செய்துவிட வேண்டும். ஃபகஃபாரத்துஹு இத்ஆமி அஷரத்தி மசாகின் மின் அவ்சதி மா துத்இமூன மின் அஹ்லிக்கும் அவ் கிஸ்வத்துஹும் அவ் தஹரீரு ரகபா ஃபமன் லம் யஜித் ஃபஸியாமு ஸலாஸதி அய்யாம் ذلك கஃபாரத்து ஐமானிக்கும். என்ன சொல்றான் அல்லாஹ்? ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு அஷரத்தி மசாகின். அதுக்குரிய பரிகாரம் ஒன்னு, 10 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். 10 ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. அல்லது கிஸ்வத்துக்கும் 10 ஏழைகளை அழைத்து அவர்களுக்கு உடை கொடுங்க, டிரெஸ் எடுத்து கொடுங்க. அவு தஹரீரு ரகபா, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கள். இன்னைக்கு அடிமை கிடையாது, அதனால அந்த பிரச்சனை இன்னைக்கு கிடையாது. இதுக்கும் வாய்ப்பு இல்லை. 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கவும் வசதி இல்லை, 10 ஏழைகளுக்கு டிரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கும் வசதி இல்லை. ஃபமல்லம் யஜிது ஃபஸியாமு ஸலாஸதி அய்யாம். அதுக்கு இயலாதவர் 3 நாள் நோன்பு இருந்து கொள்ளட்டும். அல்லாஹ் சத்தியம் செஞ்சேன், அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்திட்டேன், ஆனா அது முடிக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு, என்னை மன்னிச்சுக்க என்று சொல்லிட்டு 3 நாட்கள் அதற்காக நோன்பு இருந்தால் நாம் முறித்த அந்த சத்தியத்திற்கு அது பரிகாரமாக அமைந்துவிடும். சத்தியத்தை முறிப்பதை பற்றி இப்போது சொன்னீங்க. ஆனால் விசாரணை என்று வருகின்ற பொழுது சில பேர் பொய் சத்தியம் செய்கின்றார்கள். நமக்கு நன்றாக தெரிகிறது இவர்கள் தான் இந்த தவறை செய்தார்கள், இவர்கள் தான் இந்த பொய் சொன்னார்கள், இவர்கள் தான் இந்த அவதூறை பரப்பினார்கள். ஆனால் அது அவங்க மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம விசாரணைக்கு வரும் பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அந்த மாதிரி செய்யல அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா, நம்ம அதுக்கு மேல அந்த விசாரணையில ஊடுருவி அவங்கள நம்ம விசாரணை செய்ய மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டாங்க, இறையச்சத்தோட பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம அதுக்கு மேல நம்ம ஊடுருவி நம்ம விசாரணை செய்ய மாட்டோம். இப்படிப்பட்ட பொய் சத்தியம் செய்யக்கூடிய மக்களுக்கு நாளை மறுமையில என்ன நிலைமை, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது சத்தியத்தை முறிக்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல நோக்கத்துக்காகத்தான் முறிக்கணும். ஏற்கனவே ஒரு சத்தியம் பண்ணணும், அது கெட்ட காரியத்தை முன்னிட்டு சத்தியம். உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னா தப்பான விஷயத்துக்கான சத்தியம். அது மாதிரி விஷயத்தை சத்தியம் செய்யும் பொழுது அதுக்கு மாற்றமாக நல்ல விஷயத்தை செஞ்சு அந்த சத்தியத்தை முறிக்கணும் நம்ம பார்த்தோம். ஆனா சில தவறுகளை செஞ்சுட்டு அந்த தவறுகளை தன் மீது குற்றம் வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் செய்யல அல்லது நான் சம்பந்தப்படல அப்படின்னு பொய்யான விஷயத்திற்காக வேண்டி ஒருத்தர் சத்தியம் செய்தால் அது மிகப்பெரிய பாவத்தில் உள்ளது. ஒரு விசாரணை முறையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மரபுல விசாரணை எப்படி விசாரிக்கணும்னு சில சட்ட திட்டங்கள் இருக்கிற. ஒரு வழக்கு வந்துச்சுன்னா வழக்கை கொண்டு வருகிறவர் அவர் அதற்குரிய ஆதாரத்தோடு கொண்டு வர வேண்டும். வாதம் செய்கிறவர் சொல்றோம்ல, வாதத்தை எடுத்து வழக்கு தொடுக்கிறவர் அவர் அதற்குரிய சான்றுகளோடு கொண்டு அந்த வாதத்தை எடுத்து வைக்கணும். ஒரு நேரம் அல்லது ஒரு பொருள், இந்த பொருள் எனக்குரியது அப்படின்னு ஒருத்தர் சொல்றதா இருந்தா அதுக்குரிய ஆதாரத்தை கையில வச்சிருக்கணும். இப்ப இந்த கர்ச்சிப்பு என்னுடையது, ஏன் கர்ச்சிப்ப இன்னொருத்தர் திருடிக்கிட்டார், நான் வழக்கு கொண்டு வர்றேன், இந்த கர்ச்சிப்பு ஏங்குள்ளது அப்படின்னு நான் வழக்க கொண்டு வந்தா இது ஏங்குள்ளதுதான் என்பதை நிரூபிக்கிற ஏதேனும் சாட்சியத்தை வச்சிருக்கணும். பாருங்க, இத்தனாம் தேதி நான் கடையில வாங்கினேன், அதுக்கான பில்லு ரசீது கூட வச்சிருக்கேன், அல்லது நேற்றைக்கு நான் இந்த கர்ச்சிப்பை வச்சுக்கிட்டு இருந்தேன், அதை இன்னும் நான்லாம் பார்த்தாங்க, சாட்சி இருக்கிறாங்க, ஏதேனும் ஒரு சாட்சிகளை கொண்டு ஆதாரத்தை கொண்டு நிரூபிக்கணும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில அது உண்மையாக இருந்தால் வாங்கி கொடுத்துடலாம்.
ஏன்னா திருடிட்டு வந்தா அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு இவர்கிட்ட வாங்கி பொருளை திரும்ப கொடுத்துருவோம். இவரிடத்துல ஆதாரம் ஒண்ணுமே இல்லை. கர்ச்சிப்பு எங்குள்ளதான், நான் தான் வாங்கினேன், காசு கொடுத்தா வாங்கினேன், ஆனா நான் வாங்கினதுக்கான பில்லு என்கிட்ட இல்ல, இதை நான் பயன்படுத்துறதுக்குரிய ஆதாரம் என்கிட்ட இல்ல, அக்கம் பக்கத்துல யாரும் நான் இதை வச்சிருக்கும் போது பார்த்து சாட்சி சொல்றதுக்கு ஆள் இல்ல, ஆனா எனக்கு முழுசா தெரியுது ஏன் உள்ளதான் அவன் திருடிக்கிட்டான். இப்ப என்ன பண்றது? இப்ப வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது வாதியிடத்தில் ஆதாரம் இல்லைன்னா பிரதிவாதியிடத்துல சத்தியம் செய்ய சொல்வார்கள். அல் பையினத்து அலல் முத்தஇ வல் யமீனு அலல் முத்தஆ அலைஹி. வாதம் தொடுக்கிறவர் ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வாதத்தை எதிர்கொள்கிறவர் ஆதாரத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சத்தியம் செய்து அதை மறுத்துக் கொள்ளலாம். ஏன்னு கேட்டா, ஒரு பொருள் இவர் கையில் இருக்குன்னு வச்சுக்குவோம், இவர் கையில் இருப்பதுதான் இவருக்குரியது என்பதற்குரிய ஆதாரம். என் கையில ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது ஏங்குள்ளது இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா எவிடன்ஸோட சொல்லணும். இல்லாட்டி இது ஏன்ட்ட இருக்கிற வரைக்கும் ஏங்குள்ளதான். இப்ப இந்த கர்ச்சிப்பு ஏங்குள்ளது, எல்லாரும் தீர்ப்பு சொல்லலாம். ஏன் என் கையில இருக்குல்ல, நான் தானே வச்சிருக்கேன், நான் தானே பயன்படுத்துறேன், அதனால எனக்குரியது. இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கம் விசாரணையை அணுகும். இப்படி அணுகும் பொழுது சம்பந்தப்பட்டவர் பொய்யான ஏங்குள்ளதான் அல்லாமல சத்தியமா ஏங்குள்ளதுன்ட்டார், ஆனா அவருக்குள்ளதே இல்ல. இப்ப இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யும்? ஒண்ணும் செய்யாது. அவருக்கு உங்களதுனா நீனே வச்சுக்க, அதுக்கடுத்து எந்த பேச்சுவார்த்தையும் இருக்காது, அல்லாஹ்விடத்துல பார்த்துக்கணும், முடிச்சிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி தனக்கு சொந்தமான ஒரு லேண்ட், ஒரு தோட்டம், இந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தோட்டம் இது, இந்த யூதர் அதை அநியாயமா அபகரிச்சுக்கிட்டாரு, அதை எங்களுக்கு நியாயம் வழங்கி தரணும், வழக்க கொண்டு வர்றார். ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நீதான் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என்பதற்கு உன் கையில என்ன எவிடன்ஸ் இருக்குது? நீ அந்த சொத்து பத்துக்களை பராமரித்துக் கொண்டதை யாரையும் பார்த்திருக்கிறார்களா? அதற்குரிய சாட்சியங்களாவது இருக்கிறதா? எல்லாத்தையும் கேட்கிறான். அவர் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் யூதரை கூப்பிடுறாங்க, நீ சத்தியம் பண்ணு, அல்லாஹ் மேல சத்தியமா இந்த தோட்டம் எனக்குரியதுதான் சொல்லு. அப்படி சொல்லிட்டு இந்த தோட்டத்தை எடுத்துட்டு போ. இந்த முஸ்லீம் பதறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் யூதரு, அல்லாஹ் மேல எல்லாம் சரியான நம்பிக்கை இல்லாதவர், இஷ்டத்துக்கு பொய் சத்தியம் சொல்லிட்டு போயிருவாரு, என்ன நீங்க அவர்கிட்ட போய் சத்தியம் கேட்க சொல்றீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதுதான்ப்பா எங்க மரபு, இதுதான் வழக்கு விசாரணையுடைய முறை. அப்பதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான், இன்னல்லதீன யஸ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலன் உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆখিরাহ வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். இன்னல்லதீன யஸ்தரூன பிஅஹதில்லாஹ், அல்லாஹ்விடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தையும், வ ஐமானிஹிம் அல்லாஹ்வின் மீது செய்து கொள்கிற சத்தியத்தையும் யார் அற்பமான உலக வாழ்க்கைக்காக வேண்டி விற்பனை செய்து விடுகிறார்களோ, உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆখিরাহ, மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, கியாமத் நாளையில் அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனையை தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். கடும் வேதனை இருக்கிறது, அவ்வளவுதான். என்ன வேதனைன்னு சொல்லப்படல. ரசூலுல்லாஹ் கூட பாவங்களை பத்தி பட்டியலிடும் பொழுது 4 பெரும் பாவங்களை சொன்னார்கள். அல் கபாயிரு அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உகூகுல் வாலிதைன் வ கத்லுன் நஃப்ஸ் வல் யமீனுல் கமூஸ். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, பெற்றோர்களை நோவினை செய்வது, அநியாயமாக உயிர்களை கொலை செய்வது, பொய்யான விஷயத்திற்கு சத்தியம் செய்வது, இந்த 4ம் பெரும் பாவங்களில் பட்டியும். அப்ப பெரும் பாவத்தை அவர் செய்யறார், அல்லாஹ்விடத்துல தப்பிக்க முடியாது. ஏன்னா சாதாரணமா நம்ம மனுஷனுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணனா மனுஷன் பொறுத்துக்க மாட்டேங்க. நமக்கு கோபம் வருது. என் பேரை சொல்லிட்டு ஒருத்தர் கடன் வாங்கினார், அல்லது என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ல கடன் வாங்கினார், வாங்கின கடனை சொன்ன தேதியில கொடுக்கல, எனக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா என் பேரை என்கிட்ட கெடுக்கிற, உனக்கு போய் நான் ரெக்கமெண்ட் பண்ணன, என் பேரை நீ எப்படி பயன்படுத்தின, நீ வாங்கி தொலைய வேண்டியதானே, நாளைக்கு அந்த மனுஷனுடைய முகத்துல என்னால முழிக்க முடியுமா அப்படின்னு மனிதர்களாகிய நமக்கு நம்ம பேரை ஒருத்தர் தவறான இடத்துல பயன்படுத்தி விட்டால் கோபம் வருது. படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு வராதா? அதனால சத்தியம் செய்யக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பொய்யான விஷயத்துக்கு செஞ்சுட்டாங்க, மறுமை எத்தனை பட்டியல் போடலாம் பாருங்க. அல்லாஹ்வுடைய பார்வை இருக்காது, அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான், மறுமையில எந்த பங்கும் கிடையாது, அல்லாஹ் அவரிடத்துல பேச மாட்டான். இவ்வளவு கடுமையான பிரச்சனைகளை அவர் சந்திக்க நேரிடும். இதை மட்டும்தான் குர்ஆன் சொல்லுகிறது. வேறு தண்டனைகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து விரிவாக நமக்கு சொல்லி தரப்படவில்லை. ஒவ்வொரு ஊர்லயும் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்கு, அவர்கள் நிர்வாகிகளா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க.
அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. ஏன்னா அந்த பட்டமளிப்பு விழா கூட சில நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம மிலாது விழாவை பத்தி நம்ம பேசணும். கொஞ்சம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவங்க இதெல்லாம் மட்டும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதனால விளக்கம் வந்துடும். அதாவது பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுடைய தகுதி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இது பெருசா விளக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. குர்ஆன்லயே அல்லாஹ் அந்த பட்டியலை போட்டான். இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாமஸ் ஸலாத்த வ ஆத்தஸ் ஸகாத்த வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன். இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹ். அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் முதலில் அல்லாஹ்வை சரிவர நம்பி இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்ப வேண்டும். வ அகாமஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ ஆத்தஸ் ஸகாத்த, ஜகாத்தை வழங்கிட வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அவர்கள் அஞ்சக்கூடாது. இந்த 5 விஷயத்துல அல்லாஹ் பட்டியல் போட்டிருக்கான். ஆனா இன்னைக்கு இருக்கிற பள்ளி நிர்வாகங்கள்ல இது பின்பற்றப்படுதான்னா நேர் தலையில். அல்லாஹ்வை யார் நம்பலையோ, பல ஊர்கள்ல செல்வம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், அவங்க தான் ஜமாத்து தலைவர், ஜமாத்துடைய நிர்வாகி. கையில காசு தேவைப்பட்டா போட்டுக்குவாரு. ஆனா இதுவரைக்கும் அது மாதிரி நிர்வாகத்துல உட்கார வச்ச செல்வந்த எவரும் கையில இருந்து போட்ட மாதிரி தெரியல. கல்லாவில இருந்து அபகரிச்சவராக தான் இருக்கிறார். ஏன்னா வர்ற வருமானத்தை கொள்ளடிக்கிறதுக்காக வேண்டி போய் உட்காரக்கூடியவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அல்லாஹ்வை சரியா நம்பினார்னா, நம்பிய மக்களாக இருந்தால் இது மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்களா? பள்ளிவாசலுக்கு தொழுகவே வர்றதில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ தொழலன்னா உனக்கு சக்கருங்கிற நரகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அங்க தொழாத மக்களாங்கிறது புலம்புவாங்க. லம்னக்கு மினல் முஸல்லீன் வலம்னக்கு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நகூது மஅல் காலிமீன் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன். நாங்கள் உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் முறையா தொழாம போயிட்டோம், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம போயிட்டோம், வீணான காரியங்களை மூழ்கி கிடந்துட்டோம், மறுமையினால பொய்யென்று கருதிட்டோம் அப்படின்னு தொழுகையினால் ஏற்படக்கூடிய பெரும் பாதிப்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும்னு ஒருத்தர் அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டாம்னா செய்வான். அல்லாஹ்வுடைய தண்டனையில தப்ப முடியாது. அல்லாஹ்வை இப்படி ஒருத்தர் நம்பி இருந்தா அவர் தொழாம இருப்பாரா? தொழுகைக்கே வர்றதில்ல பள்ளிவாசலுடைய நிர்வாகி. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்றதுல பள்ளிவாசல் நிர்வாகி. பள்ளிவாசல் போர்டு வச்சிருக்கிறாங்க பல ஊர்கள்ல. தொப்பி போடாதவங்க பள்ளிவாசலுக்கு வராத, சத்தமா ஆமீன் சொல்றவங்க பள்ளிவாசலுக்கு வராத, அத்தையா திருப்பில விரல அசைக்கிறவங்க பள்ளிவாசலுக்கு வராத. இப்ப இதையெல்லாம் ஏன்பா சொல்றிய? எங்க ஊர் வழக்கம் இல்லாங்க. அல்லாஹ் சொன்னது குப்பையில போடு. சில ஊர்கள்ல சில காவல்துறை அலுவலகங்கள்ல உட்கார்ந்து பேசக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது குர்ஆன்லாம் இங்க பேசாத. சொன்னது யாரு? ஏதோ இந்து மதத்தை சார்ந்தவர் இல்ல, ஏதோ நாத்திகர் இல்ல, கம்யூனிஸ்ட் இல்ல, பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் பேசி இருக்கிறார். குர்ஆனை பத்தி எல்லாம் எங்க பேசாதப்பா. இப்ப குர்ஆனை பத்தி பேச வேண்டாங்கிறவரு, குர்ஆன் மீது நம்பிக்கை இல்லாதவரு, குர்ஆனுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணாதவரு, அவர்களை பள்ளிவாசலுடைய நிர்வாகியா வச்சிருக்கிறாங்க. மொழுன்னு சேவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். பள்ளிவாசல் நிர்வாகி வர்றாரு, பொம்பளை மூஞ்சி மாதிரி மழுன்னு மீசையும் இல்ல, தாடியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ மீசையை வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி பஞ்சாயத்து இல்ல. ஆனா தாடி வைக்கிற சுன்னத்து இல்லையா? நபிகள் நாயகத்தினுடைய வலியுறுத்தப்பட்ட கட்டளை இல்லையா? ஒரு முஸ்லிம் மற்றவர்களுடைய பார்வையில் முஸ்லிம் என்று தெளிவாக தெரிய வேண்டும். அது அவனுடைய கோலத்திலே தெரியணும். நாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன கோலம் என்ன? தாடியை தான் சொன்னாங்க. ஆனா இவங்க வச்சிருக்க கோலம் என்ன? பெரிய குல்லா தொப்பி. ரசூலுல்லாஹ் சொன்னது தாடி. ஹாலிஃபுல் முஷ்ரிகீன் அவ்ஃபிருல் லிஹா வ அஹ்ஃபுஸ் ஸவாரிப. இணை கற்பிக்கிறவர்களுக்கு மாறு செய்யுங்கள், அதனால் நீங்கள் மீசையை கத்தரித்து தாடியை வளர விடுங்கள். இவங்க அல்லாஹ்வை நம்புற லட்சணமா? அல்லாஹ்வை நம்பினா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்கணுமே. மறுமையினால் நம்பினா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்படணுமே. இப்ப பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துல கையில வச்சிருக்கிறவங்க இந்த தகுதியெல்லாம் இல்ல. வலம் யக்ஷ இல்லல்லான்னு அல்லாஹ் மிக முக்கியமா ஒண்ணு சொன்னான், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அவர்கள் அஞ்சக்கூடாது. பள்ளிவாசல் நேரம் அப்படியா இருக்குது. காசு பணத்துக்கு அஞ்சுறவங்க, வேறு வேறு சமூக நிர்பந்தங்களுக்கு அஞ்சுகிறவங்க, காவல்துறையினருக்கு அஞ்சுறவங்க, போலீஸ் வந்துருச்சுன்னா நடுங்குது பல ஊர் பள்ளிவாசல். இப்ப நம்ம ஒரு போராட்டத்தை சந்திச்சோமே,
3ஆம் தேதி வச்சு மாற்றி அறிவிச்சிருக்கிறோமே காவல்துறையினுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையை எல்லாம் சந்தித்தால் என்ன நடக்குது? வேணாம்பா பிரச்சனை, போலீஸ் வந்துரும், அங்கிட்டு கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியது இருக்கும். பிரச்சனைகளை சந்திப்பதற்கு கூட தைரியமற்றவர்கள், ஒரு காவல்துறை அணுகுவதற்கு கூட தைரியமற்றவர்கள், நீதிமன்றத்தில் 4, 10 நாள் 20 நாள் ஏறி இறங்குவதற்கு கூட அஞ்சு இறங்கக்கூடியவர்கள். நம்ம மீது வழக்கு பாஞ்சிருமோ, பிரச்சனை ஆயிருமோ, வெளிநாடு போக முடியாதோ, பிள்ளைங்களுடைய படிப்பு தடப்பட்டு போகுமோ என்றெல்லாம் உலகத்திற்காக வேண்டி அஞ்சு தம்முடைய கொள்கைகளை சாகடித்துக் கொள்ளக்கூடிய மக்களை எல்லாம் நிர்வாகிகளை வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகள் தான் பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமான தகுதி. இறை நம்பிக்கை, மறுமை நம்பிக்கை, தொழுகை, ஜகாத்து, இறைவனை தவிர வேறு எதற்கும் அஞ்சாத இந்த பண்பாடு கொண்டவர்கள் தான் பள்ளியை நிர்வகிக்க வேண்டிய தகுதியுள்ளவர்கள் என்று குர்ஆன் பட்டியலிடுகிறது. விழாங்கிறத பொறுத்த விழாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க விளையாடுறாங்க. விழாங்கிற சொல்ல பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல 2 தான் விழா. விழான்னு எடுத்துக்கொண்டாருன்னா மார்க்கெட்ல 2 தான். பண்டிகை, திருவிழா, கொண்டாட்டம்னு சொல்றோம்ல, அந்த அந்தஸ்துக்குரிய விழா என்பது 2 தான். மகிழ்ச்சியாக புத்தாடை அணிந்து நல்ல உண்டு மகிழ்ந்து இன்பத்தை பெருக்குவதற்காக வேண்டி கொண்டாடப்படுகிற விழாக்கள் என்பது ஒன்னு ஹஜ் பெருநாள், இன்னொன்னு நோன்பு பெருநாள். இந்த 2 தான் மார்க்கெட்ல விழா. இதை தாண்டியது அந்த மகிழ்ச்சிக்குரிய தினமாக கொண்டாடப்படுகிற விழாக்கள் கிடையாது. ஆனா நாம சொல்ற மீலாது விழாவும் வச்சிருக்க பட்டமளிப்பு விழாவும் இருக்குத, இது அந்த லிஸ்ட்ல சொன்னதில்லை. இத நம்ம மீலாது விழாவை எந்த அடிப்படையில் சொன்னோம்? பிறந்த நாளுக்கு என்று ஒரு கொண்டாட்டம் வைக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டி அந்த தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் என்று அறிவிக்கிறீர்கள். இது மார்க்கத்தில் உள்ளதா? மார்க்கம்னு செய்றீங்க. இப்ப நம்ம பட்டமளிப்பு விழான்னு செய்யறோமே, மார்க்கத்துல அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தின்படி உள்ள விஷயமா இது? பட்டமளிப்பு ரசூல் குர்ஆனில 3 ஆண்டு காலம் படித்து முடித்த மாணவிகளுக்கு நீங்கள் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றோ, அல்லது பட்டம் கொடுத்தல் என்பது புண்ணியமான காரியம் என்றோ, பட்டம் கொடுத்தால் பட்டமளிப்பு விழா நீங்க கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லியோ, அது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது நன்மைக்குரிய காரியம் அப்படியா செய்கிறோம்? அது அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற நிகழ்ச்சி. சான்றிதழ் எப்படியும் கொடுப்போம், அது ரூம்ல வச்சு கூட கொடுத்திருப்போம். அது மேட்டரே கிடையாது. சான்றிதழ் கொடுக்கிற பஞ்சாயத்து இல்ல, அதை மையமாக வைத்து மக்களுக்கு உபதேசம் செய்கிறோம். இதை மார்க்கமாக செய்யல. இந்த நிகழ்ச்சி, இந்த விழா இந்த இடத்துல போட்டது இன்னைக்கு வச்சதை நேத்து வச்சிருப்போம். ஆனா நீங்க எப்படி வைப்பீங்களா? மீலாது விழான்னா குறிப்பிட்ட தேதியில ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, பிறந்ததை மையப்படுத்தி வைக்கிறீங்க. பிறந்ததை மையப்படுத்தி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இஸ்லாமிய நிகழ்ச்சி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா பிறந்த விழா என்று கொண்டாடுறீங்களே, ரசூலுல்லாஹ் என்னைக்கு பிறந்தாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க அதுவே முட்டாள்தனம். ரபியுல் அவ்வல் 12ங்கிறீங்களே, பொய்ய சொல்லிக்கிட்டு ஒரு விழா நாங்க பொய்யா சொல்லி இருக்கணும். இன்னைக்கு பட்டமளிப்பு விழான்னு போட்டு பட்டம் கொடுக்காம ஓடுன்னு பத்தி விட்டா பொய். நாங்க அப்படியே பண்ண போறோம்? பட்டமளிப்பு விழா கூப்பிட்டா பட்டத்தை கொடுத்துதான் அனுப்புவோம். நம்ம சர்டிபிகேட் படிச்சதுக்கான சான்றிதழ் கொடுத்து அனுப்புவோம். நீங்க என்ன பண்ணீங்க? மீலாதுலாங்கிறீங்க. அன்னைக்குதான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க என்ன கன்ஃபார்ம்? லிஸ்ட் வரலாறு எடுத்து பார்த்தா ரஜப் 27 ஒருத்தர் சொல்றாரு, ரபியுல் அவ்வல் 18 ஒருத்தர் சொல்றாரு, ரபியுல் அவ்வல் 13 ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ரபியுல் அவ்வல் 12 ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 1008 கருத்துல ரபியுல் அவ்வல் 12 என்பது ஒரு கருத்து. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது நபி கிடையாது. 10ஓட 11 மக்காவில் பிறந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளில் அதுவும் ஒரு குழந்தை. அதனால அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை, பதிவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. என்றைக்கு பிறந்தால் என்ன? பிறந்ததை வைத்து ஒரு மனிதனுக்கு சிறப்பா? பிறப்பை வைத்து உயர்வா? பிறப்பை வைத்து தாழ்வா? இஸ்லாத்துடைய கான்செப்டே அதுக்கு எதிரானது. பிறப்பை வச்சு உயர்வு தாழ்வு கற்பிக்காத. பிறப்பை வச்சு நீங்க உயர்வு சொல்றதா இருந்தா மற்ற மதங்களுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு? நான் இங்கே இவனுக்கு பிறந்தான் அதனால் உயர்வு, கடவுளின் நெற்றியில் பிறந்தான் அதனால் உயர்வு, கடவுளின் காலில் பிறந்தான் அதனால் தாழ்வு, இந்த தேதியில் பிறந்தான் அதனால் உயர்வு, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தான் அதனால் உயர்வு. அதைத்தானப்ப இஸ்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி பேரில் என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு அறியாமை கால செயல்பாடுகளையும் மௌதுன் தஹத கதமைய ஹாத்தைன், இதோ என்னுடைய இந்த 2 கால்களுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன். நான் ரசூலுல்லாஹ் புதைச்சு வச்சதை நீ தோண்டி எடுத்து வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள அறியாமை கால செயல்பாடு. பிறப்பை வச்சு உயர்வதாக கொண்டாடுறது, அதுல மகிழ்ச்சி அடைகிறது. இன்னும் சொல்வதா இருந்தா பிறப்புல மகிழ்ச்சி அடைகிறது என்ன இருக்கிறது? ஒரு மனிதன் என்ன செய்தான், என்ன சாதனை புரிந்தான், எதை மக்களுக்கு வழங்கினான், அதுலதான் உயர்வு. நபிகள் நாயகத்தின் உயர்வு பிறப்பில் இல்லை, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னாங்க.
நான் மார்க்கத்தை கொண்டு வந்தேனே, அந்த கொண்டு வந்ததை நீ சந்தோஷமா கொண்டாடு, அந்த நாளை பெருமைப்படுத்து, அந்த நாளை நீ மகத்துவப்படுத்து. அதைத்தான் மகத்துவப்படுத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ரமதான் மாதத்திலேயும் லைலத்துல் கத்ர் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிற கொண்டாட்டம் எதற்குரிய கொண்டாட்டம்? நபிகள் நாயகம் நபியாக உலகத்திற்கு அனுப்பப்பட்டதின் கொண்டாட்டம். அல்லாஹ்விடமிருந்து தூதுத்துவ செய்தி உலகத்திற்கு இறைக்கரப்பட்ட முதல் கொண்டாட்டம். அதை கொண்டாடு, அதனால உங்களுக்கு நன்மை. அந்த குர்ஆன் இறங்கினதுனாலதான் உங்களுக்கு மறுமை நாளுக்கு வெற்றி கிடைச்சிச்சு, சொர்க்கத்தை நோக்கிய பாதை தெளிவாச்சு. அது இல்லாட்டி நம்ம நரகத்தினுடைய ஓரத்துல போய் விழுந்து கிடப்போம். அப்ப அந்த மாதிரி பிறப்பை கொண்டு சிறப்பு இல்லை என்று சொல்லப்பட்ட மார்க்கத்துல அதுவே சிறப்புன்னு சொல்றதும், படிச்சு முடிச்சுட்டாங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்க வந்த நேரத்துல ஏமா சும்மா வந்துட்டு போறிய, மார்க்க விஷயமா ரெண்டு விஷயத்தை கேட்டுட்டு போ, ரெண்டும் ஒன்னா விழான்னு போட்டுட்டு அது ஒன்னாயிருமா? அந்த வார்த்தையை பயன்படுத்த விழான்னு அழிச்சிருவோம், அதான் பஞ்சாயத்தா? இப்ப நான் விழாவை அழிச்சிட்டோம், நீ விழாவை அழிச்சிருவியா? விழாங்கிற ஒன்ன வச்சுக்க நீங்க பேசினா பட்டமளிப்பு விழாங்கிற விழா வேணா தூக்கிறோம், அடுத்த வருஷம் விழா இருக்காதுன்னு வச்சுருவோம். பட்டமளிப்பு விழா உள்ளதானே, பட்டமளிப்பு உள்ளதானே, சான்றிதழ் ஏத்துக்கீங்க தானே, அதை யாரும் மறுக்க போறது இல்லையே. பிகாம் முடிச்சு சான்றிதழ் கொடுப்பாங்கல்ல, பிஎஸ்சி முடிச்சு சான்றிதழ் கொடுப்பாங்கல்ல, அதுல மாற்றுக்கிறது இல்லையே. ஆனா மீளாதுங்கிறது விழா பிரச்சனை இல்ல, மீளாதே பிரச்சனை. மீளாதுன்னா பிறப்பு, பிறப்பின் அடிப்படையில் சிறப்பு, அதுவே பிரச்சனை. உனக்கு இங்க விழாதான் பிரச்சனை, விழாவை அடிச்சிடறோம். அங்க மீளாதே பிரச்சனை, மீளாதே அடிச்சிரு. மீளாதே கிடையாது, பிறந்த நிகழ்ச்சியே கிடையாது, அப்படி அறிவிக்கணும். அதனால ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்வதில் கம்பேர் பண்ணி குத்தம் சொல்றதுல எந்த நியாயமும் கிடையாது. இது மார்க்க அடிப்படையில் மார்க்க விளக்கத்தை சொல்வதற்குரிய நிகழ்ச்சி தானே தவிர இந்த தினத்தை மையப்படுத்திய கொண்டாட்டங்களை அறிவிப்பதற்குரிய நிகழ்ச்சி இது இல்லை. இப்போ மதுஹப ஆதரிக்காத பல சில இயக்கங்கள் இருக்கு. அந்த இயக்க சவர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்க ஜனாசா தொழுகையில் போய் கலந்துக்கலாமா? அதே மாதிரி மதுஹப ஆதரிக்காத சில இயக்கங்கள் இருக்கு, அந்த இயக்கத்தோட பள்ளிவாசல போய் தொழலாமா? அதாவது மதுஹபை ஆதரிக்கல, அது மாதிரி யாரேனும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஜனாசாவில் பங்கேற்கலாமா? அது மாதிரி ஆதரவிக்காத பள்ளிவாசல்கள்ல போய் நம்முடைய இபாதத்துகளை, தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ஒருத்தருடைய ஜனாசாவில் பங்கேற்கிறதா இருந்தா அதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு பார்த்தா, அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதவரா இருந்திருக்க வேண்டும். இதுதான் ஜனாசாவுக்காக வேண்டி சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான அளவுகோல். ஏன்னா அல்லாஹ் ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு தேடுறதா இருந்தா அவர் இணை கற்பிக்காத ஒரு நல்ல முஸ்லீமா இருந்திருக்கணும். இப்படிதான் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்றான், மாகாணலின் நபியி வல்லதீன் ஆமனும், எந்த ஒரு இறை தூதரா இருந்தாலும் எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் அய்யஸ்தக்பிரூலில் முஷ்ரிகீன், இணை கற்பிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அவர்களுக்கு அருகதை கிடையாது. வலவுகானும் உலி குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களா இருந்தாலும் சரிதான், பெற்ற தகப்பனா இருந்தாலும் சரிதான், பெற்றெடுத்த தாயா இருந்தாலும் சரிதான், தானே பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிருக்கிறாங்களா அதை பார்க்கணும். தர்காவுக்கு போனா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவம் தான், தாயத்து தகடுகளை தொங்க விட்டுக் கொண்டால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவம் தான், மௌலூது பாடல்களை பக்தியோடு படித்து மகிழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவம் தான். இது மாதிரி பாவங்கள் யாரும் செஞ்சிருக்கிறாங்களா? சூனியத்தை நம்பினார் அல்லாஹ் செய்யக்கூடிய காரியத்தை ஒரு மனிதனால் செய்ய முடியும், சூனியம் செய்து ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சூனியத்தை நம்பினால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடியவர் தான். இப்படிப்பட்ட இணை கற்பித்தலுக்குரிய இலக்கணங்கள் இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு கொடுப்போமே, அது மாதிரி ஒரு காரியத்தை யாரேனும் செய்திருந்தால் அவருடைய ஜனாசாவில் பங்கேற்க இயலாது. அதே மாதிரி அல்லாஹ் நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய சில பேர், உதாரணமா வட்டி வாங்கக்கூடியவர், தற்கொலை செய்து கொண்டவர், இவங்க நிரந்தர நரகத்தினுடைய பட்டியல்ல வர்றாங்க. இந்த பட்டியலில் உள்ள நிரந்தர நரகம் என்று சொல்லப்பட்டவர்களும் இணை கற்பித்த பாவத்திற்கு சொந்தக்காரர்களா உள்ளவர்களும் இந்த பிரிவினரை தவிர மற்ற யாருடைய ஜனாசாவிலையும் பங்கேற்கிறதுல மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது, தாராளமா போய் பங்கேற்கலாம். அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல்ல போய் தொழுகிறதா இருந்தா அதுக்கு என்ன அளவுகோல்? அவங்க மதுகப நம்புறாங்களா இல்லையா? மதுகப அதுல ஒரு டாபிக்கே இல்லை. பள்ளிவாசல்ல போய் நாம தொழுவதாக இருந்தால் அதற்கும் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனா அதுக்கு சில விஷயங்களா இல்ல பட்டியல் போடுறான். ஒரு 4 பண்புகளை சொல்லி காட்டி இந்த 4 பண்புகள் ஒரு பள்ளிவாசலில் நடைபெற்றால், ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகம் அதை அங்கீகரித்து செயல்படுத்தினால் அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வின் பார்வையில் பள்ளிவாசலே இல்லை. உலகம் அதை பள்ளிவாசல் என்று சொன்னாலும் சரிதான், மக்கள் எல்லாம் அதை பள்ளிவாசல் என்று பயன்படுத்தினாலும் சரிதான், அல்லாஹ்வின் பார்வையில் அது பள்ளிவாசல் கிடையாது.
அது என்ன 4 பண்புகள்? ஒண்ணு வந்து அல்லாஹ்வை மறுப்பது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, அல்லாஹ்வை மறுப்பது. இது மாதிரி பெரும் பாவங்கள் அங்கே அரங்கேறினால், மஸ்ஜிதன் லிராரன், மக்களுக்கு இடையூறு செய்கிற காரியங்கள் அந்த பள்ளிவாசல் மூலமாக அரங்கேற்றப்பட்டால், இருசாதல் லிமன் ஹாரபல்லாஹ் ரசூலா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக களம் இறங்கியவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டால், இருசாதல் லிமன் ஹாரபல்லாஹ் ரசூலா மின் கபுல், மக்களுக்கு இடையூறு செய்தல், இறைவனை மறுத்தல், இறைவனுக்கு இணை கற்பித்தல், அது மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக உள்ளவர்களுக்கு அடைக்கலம் தருதல், ஓ தஃப்ரீகம் பைனல் மூமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இடையில் பிரிவினை ஏற்படுத்துதல். இந்த 4 அம்சங்கள் ஒரு பள்ளியில் அரங்கேறினால் அந்த பள்ளிவாசலே கிடையாது. அந்த பள்ளியில போய் நீங்க தொழக்கூடாது. இதை தாண்டி வேற ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளிலையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சின்ன விளக்கம் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவம் சொல்றோம்ல, இணை கற்பிக்கிற பாவம் நடந்துச்சுன்னா மத்த 4 இருக்குதா 3 இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா பள்ளிவாசல்னாலே இணை கற்பிக்கப்படாத வழிபாட்டு தலத்துக்கு பேர் தான் பள்ளிவாசல். அன்னல் மசாஜிதில் இல்லா, பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அங்கே அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள். அல்லாஹ் மாத்திரமே அழைக்கப்படுகிற, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கப்படாத ஒரு இடம் எதுவோ அதுதான் பள்ளிவாசல். அப்ப அங்க எங்கேயாவது இணை கற்பிச்சல் நடந்துருச்சு, பள்ளிவாசலுக்குள்ளே தர்கா கட்டி வச்சுட்டாங்க, பள்ளிவாசலுக்குள்ளேயே கபரை தர்கா மாதிரி உயர்த்தி வச்சு கையேந்தி நின்று விளக்கேத்தி வச்சு பத்திய பொருத்தி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அது பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ளேயே அஜரத்தோ மோதினாரோ உட்கார்ந்து தாயத்து தகடு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாரா, பள்ளிவாசலே கிடையாது. ரபியுல் மாசம் வந்துருச்சு அப்படின்னு பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து மௌலூது படிக்கிறாங்களா, அது பள்ளிவாசலே கிடையாது. அதனால பள்ளிக்குரிய அந்தஸ்தை நீங்க கொடுக்க கூடாது. வேற வேற அந்தஸ்தை கொடுக்கலாம். ஒரு சாதாரண கட்டடத்துக்கு என்ன அந்தஸ்தை கொடுப்போமோ அந்த அந்தஸ்தை கொடுக்கலாம். காலங்காத்தால வைத்த கலக்குது, போக நிலைக்கு போயிட்டு வர தப்பே கிடையாது. பள்ளிக்கு அது எங்க வேணாலும் போகும் தானே, பஸ் ஸ்டாண்ட்ல கட்டி வச்சிருந்தா கூட போவோம். அது மாதிரி அந்தஸ்தை கொடுங்க. பள்ளிவாசல்ல அந்தஸ்தை கொடுக்கறதா இருந்தா அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கப்படாத இடமா இருக்கணும். இது ஒண்ணு. மற்ற 3 இருக்குதுல, பிரிவினை ஏற்படுத்துறது, அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, மக்களுக்கு ஏதேனும் இடையூறு செய்யறது, இந்த மாதிரி காரியங்களை செஞ்சா 4 அம்சங்களும் சேர்ந்து இருக்கிறான்னு பார்க்கணும். இணை கற்பிக்கிற காரியத்தை செஞ்சா அது ஒன்றே போதுமானது, அது பள்ளி இல்லை என்று டிக்ளேர் செய்வதற்கு. மற்ற 3 அம்சங்கள் இருந்தால், 3இல் ஏதாவது ஒன்று இருந்தால் 4ம் சேர்ந்திருக்கிறா என்றுதான் நம்ம பார்க்க வேண்டும். அப்படி இந்த 4 அம்சங்களோ அல்லது 4இல் உள்ள இணை கற்பித்தல் என்ற ஒரே ஒரு அம்சமோ ஒரு பள்ளியில் இருந்தால் அந்த பள்ளிக்கு தொலை போகாதீங்க. மதுஹபை பத்தி பிரச்சனை கிடையாது, அது இந்த 4 லிஸ்டுக்குள்ள வரல. அது அவர்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிற காரணத்தினால மதுஹபை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பட்டியலுக்குள் இருந்தால் அந்த பள்ளிக்கு போகாதீங்க, தொழாதீங்க. பட்டியல இல்லையா போய் தொழுகிறதில் மார்க்க ரீதியா இந்த தடையும் இல்லை. ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழுதால் 27 நன்மை கிடைக்கும். அதே போல் பெண்களும் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக தொழுதால் 27 நன்மைகள் கிடைக்குமா? குறிப்பாக ஜும்மா தொழுகை. அதாவது ஜமாத்துடைய தொழுகைக்கு சாதாரணமா தொழுகிறத விட 27 மடங்கு நன்மை இருக்குன்ற சூழலா சொன்னாங்க. அப்ப ஆண்கள் தொழுகிற மாதிரி நாங்களும் தொழுதா பெண்களுக்கும் அது உண்டான்னு கேட்கிறாங்க. பெண்களும் ஜமாத்துல பங்கெடுத்து கொண்டால் ஜமாத்துக்குரிய அந்த நன்மை கிடைக்கத்தான் செய்யும், அல்லாஹ் குறைச்சிட மாட்டான். ஏன் ஜமாத்தா தொழுத அதனால உன் மார்க் மைனஸ் அப்படின்னு நல்லா அடிச்சிட மாட்டான். ஏன்னா பொதுவா தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய போதனை 27 மடங்கு நன்மை என்று சொல்லப்பட்ட வாசகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதர் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 25 மடங்கு, இன்னொரு அறிவிப்புல 27 மடங்கு அதிகப்படியான நன்மைகளை பெற்று தரும். ஒரு ஆண் மகன் குறிப்பிட்ட ரசூலுல்லாஹ் ஆணுக்குன்ற மாதிரியான குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்த 2 பேருக்கும் உள்ளதுதான். நீங்க போய் தொழுதாலும் உங்களுக்கும் அதிகப்படிய நன்மை கிடைக்கும். ஆனா நீங்க அங்க போய் தொழுதாதான் நன்மை கிடைக்கணும் இல்ல, நீங்க வீட்டுல தொழுதாலும் நன்மை கிடைக்கும். ஏன்னா வீட்டில் தொழுவது உயர்வுன்னு சொல்லிட்டாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் தன்னுடைய வீட்டில தனி அறையில இறைவனை துதித்து தியானிப்பது சிறந்தது என்று சொல்லிட்ட காரணத்தினால அங்க போனா தான் கிடைக்கும், நீங்க நம்ப தேவையில்லை. அங்க போனாலும் கிடைக்கும், அங்க போகாம உங்க வீட்டுக்குள்ள நீங்க தொழுதாலும் அதுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். ஜும்மாவுடைய தொழுகை அதே சட்டம் தான். ஜும்மாவை பொறுத்தவரை ஜும்மாவை கலந்து கொண்டால் கூடுதல் பயனை அடைவீங்க. என்ன பயனு? சொற்பொழிவை கேட்பீங்க, மார்க்கத்தை தெரிஞ்சுக்குவீங்க, அந்த மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்கிற பயன் அந்த அடிப்படையில் வேண்டுமானால் நன்மை கூடுதலாக கிடைக்கலாமே தவிர தொழுகை இபாதத்தின் அடிப்படையில நீங்க வீட்டுக்குள்ள தொழுதா எப்படி அதிகபட்ச நன்மையோ
அதே நன்மைதான் இங்கே. அதனால ஆண்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது, தனிச்சு தொழுகிறதுக்கும் ஜமாத்தா தொழுகிறதுக்கும். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜமாத்தா தொழுதா உங்களுக்கு 27 உண்டு, அதே 27 வீட்டுக்குள்ள தொழுதாலும் உண்டு, அதுல வித்தியாசம் இல்லை. ஒரு ஜனாசாவுக்கு பெண் இமாமா இருந்து தொழுகை நடத்தலாமா கூடாதா? அதாவது ஆயிஷா நாயகி ஒரு நபி தோழருடைய ஜனாசாவை நாங்க தொழுதுட்டு தரோம் அப்படின்னு கேட்டதா ஒரு ஹதீஸ் இருக்கு. அதன் அடிப்படையில பெண் அதாவது பெண்களுக்கு இமாமா இருந்து ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தலாமா கூடாதா என்பதை விளக்குங்க. அதாவது இந்த இமாமத்து செய்யறதை பொறுத்த வரைக்கும் ஜனாசாவுக்கு இமாமத்துன்னு தனியா பார்க்க தேவையில்லை. சாதாரண தொழுகைகளுக்கு ஒரு பெண் இமாமாக நிற்கலாம் என்றால் ஜமாத்து ஜனாசா தொழுகைக்கும் இமாமாக நிற்கலாம். சாதாரண தொழுகைக்கு ஒரு பெண் இமாமத்து செய்ய முடியாது என்றால் ஜனாசா தொழுகைக்கும் செய்ய முடியாது. ரெண்டுக்கும் பொதுவான அளவுகோல் தான். அந்த அடிப்படையில சாதாரண தொழுகைக்கு நிக்கலாமா கூடாதானா எந்த தடையும் மார்க்கத்தில் சொல்லப்படல. பெண்கள் தொழக்கூடாது, தொழுகையில பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா சட்டமுமே பொதுவானதுதான். எந்த இடத்துல பெண்ணுக்கு அது சம்பந்தப்படாதோ, பெண்ணு இந்த இடத்துல விதிவிலக்கு பெறுகிறார்களோ அதை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் தொழுகையில எதை குறிப்பிட்டு தனியா சொல்லலையோ அதுவெல்லாம் ஆம்பளைங்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் பொம்பளை. தொழுகை முறை எடுத்துக்கோங்க, தக்பீர்ல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் ஆம்பளைக்கு தான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஆனா பெண்ணுக்கு அதுல எந்த பிரிவினையும் சொல்லல. தக்பீர் கட்டும் போது நீங்க நெஞ்சில கட்டுங்க, அவங்க தொப்புளுகில அப்படி ஒண்ணும் சொல்லல. ரெண்டு பேரும் நெஞ்சில தான் கட்டணும். ருக்கு செய்யற மெத்தேடு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் செய்யணும். சஜிதா செய்யற வழிமுறை ஒரே மாதிரி தான் செய்யணும். அது ரசூலுல்லாஹ் பேதமை எல்லாம் காட்டல. ஆனா சில பேர் நடைமுறையில காட்டுறாங்க. பெண்கள் சஜிதா செய்யும் பொழுது அவங்களுடைய பின்பகுதியை உயரமாக வைத்துக் கொண்டு செய்யக்கூடாது, அது ரொம்ப பூமியோட தரையோடு தரையாக தாழ்த்தி கொண்டுதான். இதுவெல்லாம் தேவையற்ற ஒரு ஆபாசமான கற்பனையின் விளைவாக சொல்லப்பட்ட சட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரல. பொம்பளைங்க இது மாதிரி பாடி கீழே உடம்ப தரையில சேர்த்து வச்சு செய்யுங்கன்னு சொல்லல, மாற்றமா தான் சொன்னாங்க. உங்களுடைய வயிற்ற, உங்களுடைய தொடைய, உங்களுடைய கைகளை சேர்த்து அணைக்காதீங்க, விரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மாற்றமா தான் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, தொழுகை முறையில எல்லா சட்டங்களும் ஆண்களுக்கு உள்ளதை போன்றுதான் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விதிவிலக்கு என்ன? முதல்ல சொன்ன மாதிரி ஆம்பளைங்க ஜமாத்தா தொழுவருக்கு பள்ளியாசலுக்கு வாங்க, பொம்பளைங்க நீங்க வர தேவையில்லாம நீங்க வீட்டுல தொழுதுக்கலாம். வரலாம், வர்றது குற்றம் கிடையாது, வேற தேவையில்லை, வந்தா தான் ஆகணும் கட்டாயம் கிடையாது. வீட்டுக்குள்ள 1000 வேலை இருக்கும், குழந்தைகளை கவனிக்கிற பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு வர சிரமம், அதனால நீ வீட்டுக்குள்ள இருங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதுனாங்களா இதுல பிரச்சனையை காட்டிட்டாங்க. அது மாதிரி ஆடை விஷயத்துல ஒரு ஆணோட தொழுகிற நேரத்தில் ஆணுடைய ஆடை எப்படி இருக்கணும், பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும், அதை சொல்ல விளக்கி இருக்கிறாங்க. ஆணுடைய ஆடை குறைந்தபட்ச ஆடையே போதுமானது. அதிகபட்சமாக ஆணுக்கு சொல்லப்பட்ட சட்டம் என்ன? தோல் புஜத்தை சேர்த்து மறைச்சிருக்கணும். ஒரு வயிற்று பகுதியை மறைக்கிற மாதிரி, மறைவிடங்களை மறைக்கிற மாதிரி ஒரு ஆடை போட்டிருக்கிறார். ஒரு பர்முடாஸ் போட்டுக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சட்டை போடல, ஆனா தோல் பகுதியை மறைக்கிற மாதிரி ஒரு துண்டத்துக்கு போட்டுக்கிட்டார், தோல் புஜத்தை மறைக்கிற மாதிரி. தோலை மறைக்காம தொழ முடியாது, தோல் பகுதியை மறைக்காம வெறும் டவுசர் மட்டும் போட்டுட்டு அது மாதிரி தொலையல, மேல மறைக்கணும். ஆணுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆணுக்கு சொல்லப்பட்ட மாதிரி வீட்டுல பொண்ணு தனியா தானே தொழுகிறா, யாருமே இல்லையே. அதனால பெண்ணும் அது மாதிரி ஒரு குறைந்தபட்ச ஆடையோடு தொழுக முடியுமானா பெண்ணு தொழ முடியாது. ஏன்னா பெண்ணு ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் எப்படி தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்வாளோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நிக்கணும். அது தனியா வீட்டுக்குள்ள இருந்தாலும் யாருமே இல்ல, ஒருத்தர் தான் பார்க்கலையே அப்படின்றதுக்காக வேண்டி ஆடைகளை குறைச்சு கொள்ள கூடாது. ஒரு நைட்டியை போட்டு தொழுதா என்ன, தலையில முக்காடு இல்லாம தொழுதா என்ன, முழங்கை எல்லாம் திறந்து போட்டு தொழுதா என்ன அப்படின்னு நினைக்க இயல. நீங்க தனியா இருந்தாலும் உங்களுக்கு இதுல சட்டம் வேற. 1, 2 விரிச்சிருக்கிறாங்களே, இந்த 1, 2 தவிர தொழுகை விஷயத்தில் ஆணுக்கு சொல்லப்பட்டதற்கும் பெண்ணுக்கு சொல்லப்பட்டதற்கும் வேறுபாடு எதுவும் கிடையாது. அது ஆணுக்கு சொல்லப்பட்டதில் இன்னொன்னு என்ன, ஆணு இது மாதிரி ஜமாத்தா நடத்தும் பொழுது முன்னாடி ஒருத்தர் இமாமத்து செய்வாரு, பின்னாடி நிக்கிறவங்க பின்தொடர்ந்து தொழுவாங்க. அதே மாதிரி பெண்கள் நினைத்தாலும் அவர்கள் ஒருத்தர் இமாமத்து செய்யலாம், பின்னாடி அவங்க நின்று பின்பற்றி தொழுகிறவங்க தொழலாம். அதுல கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்து பிரிச்சு காட்டல. இந்த ஒன்றே போதுமானது பெண்கள் இமாமத்து செய்யலாம் என்பதற்கு. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டா, ஆண்கள் இமாமத்து செய்தால் ஆண்களை தொடர்ந்து ஆண்களும் நிற்பார்கள், ஆண்களை தொடர்ந்து பெண்களும் நிற்பார்கள். இமாமத்து செய்யற ஆம்பளைக்கு பின்னாடி ஆம்பளையும் தொழுவாங்க, பொம்பளையும் தொழுவாங்க. ஆனா ஒரு பெண் இமாமத்து செய்தால் அவன் அந்த பெண்ணுக்கு பின்னால் ஆண்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன்-நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிறவர்கள், வழி நடத்துறவன் நிர்வாகம் பண்றவன் ஆண்தான் நிர்வாகம் பண்ணணும்.
பெண்ணு வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துலையும் ஆண் வந்து பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லு. தொழுகுங்கிறது அது ஒரு நிர்வாகம் தான், அது ஒரு ஒரு கமாண்டிங், ஒரு தலைவர், அவரை பின்தொடரக்கூடிய தொண்டர்கள். அது மாதிரி தான். அவர் தக்பீர் கட்டினா எல்லாரும் தக்பீர் கட்டணும், அவர் ருக்கு செஞ்சா எல்லாரும் ருக்கு செய்யணும், அவர் சலாம் கொடுத்தா எல்லாரும் சலாம் கொடுக்கணும். அவர் எப்படி நம்மளை வழி நடத்துறாரோ அவருக்கு பின்னாடி நம்ம வழி நடந்து போய்கிட்டே இருக்கணும். தொழுகை என்பதும் ஒரு வழி நடத்துகிற காரியம் தான். அதனால இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு பெண் இமாமத்து செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆணுக்கு செய்ய முடியாது. ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிற சபையாக இருந்தால் ஆண்கள் மட்டும் ஆண் தான் இமாமத்து செய்து பெண்கள் பின்தொடர வேண்டும். பெண்கள் மட்டுமே இருக்கிற சபையாக இருந்தால் ஒரு பெண் இமாமத்து செய்ய அவரை பின்தொடர்ந்து பெண்கள் தொழுது கொள்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. நிறைய இயக்கங்கள் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் பிளஸ் பாயிண்டான ஒரு வித்தியாசம் என்ன? நிறைய இயக்கங்கள் இருக்கு. மற்ற இயக்கத்துக்கும் இந்த தௌஹீத் ஜமாத்துக்கும் இருக்கிற வேறுபாடு, முக்கிய வேறுபாடு என்ன, முக்கியமா நீங்க கருதக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒரு செய்தியில நிறைய செய்தி இருக்கிறது. நிறைய விஷயங்கள்ல மற்ற இயக்கங்களுக்கும் நமக்கும் இடையில பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது. அதுல ரொம்ப குறிப்பா ஒண்ணு சொல்றதா இருந்தா மார்க்க ரீதியா, அரசியல் ரீதியா, சமூக ரீதியா நிறைய சொல்லலாம், அதை விட்டுருவோம். ஒன்னே ஒண்ணு சொல்லுங்கன்னு கேட்டதுனால ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். மார்க்க ரீதியா சொல்றதா இருந்தா வஹியை மட்டும் தான் ஒருவர் பின்பற்ற வேண்டும். தன் வாழ்க்கையில் ஒரு மனிதர் மார்க்கமாக இஸ்லாத்தின் கடமையாக ஏற்று நடத்த வேண்டிய வழிமுறை என்பது அல்லாஹ்விடம் இருந்து வந்த வஹி செய்திதான். வஹியை தவிர வேற எதையும் பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய அமைப்பு தமிழகத்துல நம்ம பார்த்த வரைக்கும் எந்த அமைப்பும் இல்லை. எத்தனையோ மார்க்க ரீதியான அமைப்பு, கொள்கை, அரசியல் ரீதியா, சித்தாந்த ரீதியா 1008 அமைப்புகள் இருக்கிறது. ஆனா இந்த அளவுகள்ல யார் நிக்கிறான்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சு யாரையும் காணும். ஜமாத்தே இஸ்லாமி அதை காணும், தமுக பார்த்தா அதை காணும், சுன்ன ஜமாத்தை பார்த்தா அதை காணும், மதுஹப் ஜமாத்தை பார்த்தா காணும், தரீகா ஜமாத்தை பார்த்தா காணும். எத்தனை ஜமாத்தை கொண்டு வாங்க, ஒரு ஜமாத்திலேயாவது வஹி மாத்திரம்தான் பின்பற்றுவதற்கு தகுதியானது, வேறு எதுவும் தகுதியானது இல்லைன்னு யாரும் சொல்லல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வஹியை பின்பற்றணும். வஹினா என்ன? குர்ஆனை பின்பற்றணும், ஆதாரபூர்வமான நபிமொழிகளை பின்பற்றணும். அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. அதை மறுத்தா முஸ்லீமாவே இருக்க மாட்டாரு. குர்ஆன் வஹி, நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ் வஹி, இந்த ரெண்டையும் பின்பற்றணும். ரெண்டோடு சேர்த்து சில பேர் சொல்லுவாங்க சஹாபாக்களையும் பின்பற்றணும். நாம சொல்ல மாட்டோம். சஹாபியாவே இருக்கட்டும், அவங்க நல்லவங்க, பெரிய தியாகசீலர்கள், அவர்களை அல்லாஹ் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்காக முதலாக தேர்ந்தெடுத்து கொண்ட சமுதாயம், அவர்களை திட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் எச்சரித்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த தியாகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மையினை பிற்காலத்தில் செய்யக்கூடிய எத்தனை பெரிய தியாகத்திற்கும் அல்லாஹ் கொடுக்க போவதில்லை. இப்படி எல்லாம் அவர்களை பற்றி ஏராளமான நற்சான்றுகள். காலத்திலேயே சிறந்த காலத்திற்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள் தான். அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் எல்லாம் அதைவிட தரத்திலே தாழ்ந்த காலம் தான் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதையெல்லாம் மறுக்கல. அதுக்காண்டி பின்பற்றுவதா? பின்பற்ற மாட்டோம். சிறந்தவரா இருக்கலாம், நல்லவரா இருக்கலாம். நல்லவர் என்பதற்காக பின்பற்ற முடியாது. அல்லாஹ் சொன்னால் மட்டும்தான் பின்பற்றணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் மட்டும்தான் பின்பற்றணும். இதுல கோட்டை விட்டுருவாங்க. வஹியை பின்பற்றணும், ஆனா சஹாபாக்கள் பெரியவங்கல்ல, அவங்க சொன்னதையும் சேர்த்து பின்பற்றுவோம். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வஹியை பின்பற்றணும், சஹாபாக்களையும் பின்பற்றணும், அத்தோடு சேர்த்து இமாம்களையும் பின்பற்றணும், மதுஹபுகளையும் பின்பற்றணும். நாம ஒத்துக்க மாட்டோம். அல்ல, இமாம் பெரிய ஆளுதான், ஷாஃபி இமாம் பெரிய மேதைதான், அபூ ஹனீஃபா அப்படி இருக்கலாம், அஹ்மது பின் ஹம்பல், மாலிக் இமாம் அவங்களுடைய அறிவையோ அவங்களுடைய திறமையோ அவங்களுடைய தியாகத்தையோ நாம குறைத்து மதிப்பிடவே இல்லை. அறிவு ஆராய்ச்சிகளை சிந்தித்து பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கிறது. இவ்வளவு நுட்பமா சிந்திச்சிருக்கிறாங்களே, அப்படியே நம்ம மெய்சில் இருக்க வைக்கிறது. ஹதீஸ் நூல்கள் வந்து இன்னைக்கு ஏராளமான ஹதீஸ் நூல்களை படிக்கிறோம். புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, அஹ்மது, பைஹகி, ஹாக்கிம், தாரகுத்னின்னு ஏராளமான நூல்கள், நபிமொழி தொகுப்புகளை படிக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் மூல பிதா யாருன்னு பார்த்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். மாலிகி மதுஹப்னு சொல்றாங்கல்ல, அந்த மதுஹபின் பெயரால் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இமாமுக்கும் மதுஹபுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த இமாமுடைய பெயரால தான் வச்சிருக்கிறாங்க. அவர் தான் முதல்ல நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை ஹதீஸ் தொகுப்பாக உலகத்துக்கு தொகுத்து கொடுத்தவர். முஅத்தா மாலிக் என்ற பெயரிலேயே அந்த நூல் இன்றைக்கும் பிரபலமாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட சிறந்த அறிஞர் தான், அதை மறுக்கல. சிறந்த அறிஞர் என்பதற்காக பின்பற்றுவதா? எத்தனை பெரிய சிறந்தவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும், அவரும் மனிதர் என்ற அடிப்படையில் தவறுகளுக்கு சொந்தக்காரர், அவர் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் இல்லை.
தவறுகளை விட்டு அப்பாற்பட்டிருக்கிற அல்லாஹ்வின் வஹி மாத்திரம்தான் ஒரு மனிதன் பின்பற்றுவதற்கு தகுந்தது. இந்த பேஸ்ல இந்த அளவுகோலில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைக்கு மிச்சமில்லை. அல்லாஹ் கண்ணுக்கு தெரிந்த அடிப்படையில தமிழ் பேசுகிற முஸ்லீம்களுக்கு மத்தியில வேற இருக்கலாம், உலக நாடுகள்ல வேற தேடி போனீங்கன்னா இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அமைப்புகளுக்கு இடையில ஒப்பிட்டு பார்த்தால் இந்த அளவுகோலில் நின்று கொண்டு இது மட்டும்தான் மார்க்கம், இதை தாண்டி மற்றது மார்க்கம் இல்ல என்று அல்லாஹ் தான் வணங்கணும், அவனை தவிர கடவுள் இல்லைங்கிறோம்ல, அது மாதிரி ரெண்டு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சொல்லக்கூடிய அமைப்பு என்று யாரையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக நாங்கள் கருதுகிறோம். வட்டி அதிகமா ஊர்ல இருக்கின்றன, நம்ம வட்டியில்லா கடன் திட்டம் ஒரு சில ஏரியால நடைமுறையில இருக்குது. அந்த வட்டியில்லா கடன்ல வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் 6 மாசத்துல நான் தந்துடுறேன் வட்டி இல்லாம கொடுங்கன்னு வாங்கினது, வாங்கி ஒரு வருஷத்தை தர முடியல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதை திருப்பி கொண்டு போய் கொடுக்கும்போது இனிமே இந்த மாதிரி வராதிங்க, இனிமேல் அது போல் வருவதா இருந்தா வட்டியில்லா கடன் தேவையா இருந்தாக்கா இப்போ 3 பவுன் நகை, அந்த நகைக்குள்ள காசு, இப்ப நான் 3 பவுன் தந்து இதுக்குள்ள நகைக்குள்ள மதிப்பீடு பணம் மட்டும் தான் தருவேன், நீங்க 3 மாசமா 6 மாசமா 1 வருஷம் திருப்பி தரும்போது அந்த நகையின் மதிப்பு 3 பவுன் மதிப்புள்ள பணம் தான் எனக்கு தேவையில்லை, எனக்கு வட்டியெல்லாம் வேணாம். ஆனா அந்த நேரத்துல நகையோட அந்த 3 பவுன் நகையோட மதிப்பு எவ்வளவு, அந்த பணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அது மார்க்க அடிப்படையில கூடுமா? அப்படி இருக்கும்போது நம்ம ஜமாத்துல வந்து ஒரு மர்க்கஸ் வாங்குறதுக்காக பணம் வசூல் பண்றோம், வசூல் பண்ற பணம் பத்தாதனால ஒரு 7-8 வருஷமா கையில பணமாவே வச்சிருக்கிறோம். அதை பணமாவே வச்சிடலாம நகையா வாங்கி வச்சா அதுவும் லாபமா இருக்குமேன்றது என்னுடைய கருத்து. அதுக்கு பதில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, கடன் கொடுக்கல் வாங்கல், இந்த கொடுக்கல் வாங்கல்ல வந்து ஒருத்தர் கடன் கேட்டு வர்றாரு, நான் ஒரு 10,000 ரூபாய் கடனை கொடுக்கறேன், ஒரு வருஷம் கழிச்சு அந்த 10,000 அவர் திரும்ப கொண்டு வந்து தரும் பொழுது பாத்தீங்கன்னா நான் கொடுக்கும் பொழுது இந்த 10,000 வச்சு என்ன பொருட்களை என்னால் வாங்க முடிந்ததோ அந்த பொருளை அவர் திரும்ப கொடுப்பாரு 1 வருஷம் கழிச்சு. அப்ப போய் கடையில கேட்டா கொடுக்க மாட்டாங்க, 11,000 ரூபாய் கொடுப்பார். ஏன்னா பொருளாதாரத்துல மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ஒரு பவுன் நகையை என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அடுத்த வருஷம் அதே ரேட்டுக்கு வாங்க இயலுமா? அதுல சிக்கல் வந்துடும். அப்ப கடன் கொடுத்தவர் வந்து பாதிக்கப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியா அவருக்கு ஒரு சின்ன தேக்க நிலை ஏற்படுகிறது. இது மாதிரி தேக்கம் ஏற்படும் பொழுது அந்த காலத்துல இதுக்கு பஞ்சாயத்து கிடையாது. இன்றைக்கு இருக்கிற இந்த கரன்சியை மையமாக வைத்த பொருளாதார திட்டம் இருக்கிற நடைமுறையில அதனாலதான் இந்த சிக்கல். பேப்பருக்கு தானே வேல்யூ, அந்த காலத்துல பேப்பர் வேல்யூ கிடையாது, பொருளுக்கு தான் வேல்யூ. பொருளையே கொடுத்துருவாங்க, பொருளே வாங்கிக்குவாங்க. அந்த பொருள் கையில இருக்கும் பொழுது அதுல ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. தங்கத்தை தீனார்னு கொடுப்பாங்க, தீனார் என்ன தங்க நாணயம், தங்கத்தையே கொடுத்துருவாங்க, வெள்ளியே கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு சிக்கல் இருக்காது. பண்ட மாற்று பொருட்களை மாத்திக்குவாங்க. இந்த வத்தலை நீ வச்சுக்க, மிளகாய் எனக்கு கொடு, வெள்ளரிக்காய் வாங்கிக்க, வெண்டைக்காய் எனக்கு தான் அப்படின்னு பொருட்களை பண்ட மாற்றம் செய்யறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சிக்கல் வந்து விடாது. ஆனா இந்த காலத்துல பொருள் கை மாறுறது இல்ல, வெறும் பேப்பர் தான் மாறு. அந்த பேப்பர் என்ன ஆகும், அரசாங்கம் இந்த பேப்பருக்கு இந்த வருஷம் என்ன வேல்யூ நிர்ணயிச்சிருக்குதோ அதே வேல்யூ காலத்துக்கு நிக்காது. அடுத்த வருஷம் வேல்யூ மாத்தி போடும். இந்த 500 ரூபாய் தாளுக்கு இத்தனை பவுன் நகையை கொடுக்கும் முதல்ல ஆர்டர் போட்டிருப்பான். 2 வருஷம் கழிச்சு பார்த்தனா 500 ரூபாய் தாளுக்கு தங்க நகையே கிடையாது, இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து கொண்டாதான். அப்ப அரசாங்கம் நிர்ணயிக்கிற நிர்ணயத்தை வைத்து பொருளாதார திட்டம் மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால கடன் கொடுத்தவர் வந்து பல நேரங்களில் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்னைக்கு வாங்கின மாதிரி வாங்க முடியலையே, அன்னைக்கு இவர் கையில 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், அந்த 10 லட்சத்தை அந்த இடத்த வாங்கி போட்டிருப்பேன், இன்னைக்கு போய் கேட்டா 15 லட்சம் கொடுங்குறாரு, என்னால வாங்க முடியல அப்படின்னு திணறுவாங்க. திணறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பொருளாதார ரீதியாக கடன் கேட்கிறவர்களுக்கு கடன் கிடைப்பது அரிதாகி போகிறது. நம்ம இன்னைக்கு கேட்கிறான்னு கொடுத்துருவோம், நம்மள கஷ்டப்படணும், நமக்குள்ள நாளைக்கு நஷ்டம் அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழிமுறை இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்துல எப்படி தங்கத்தை மையமாக வைத்து தங்களுடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல் அமைச்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி நாமும் தங்கத்தை மையமாக வைத்து அமைத்துக் கொண்டால் இதுல கொடுக்கிறவர் வந்து பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார். நான் இன்னைக்கு வந்து கடன் கேட்கிற ஒருத்தட்ட போய் எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, 10 லட்சத்தை தரமாட்டேன்பா, நான் அதுக்கு இன்னைக்கு தங்கத்தினுடைய வேல்யூ என்ன, தங்கத்தினுடைய வேல்யூ இந்த 10 லட்சத்துக்கு என்னால ஒரு 10 பவுன் நகை வாங்க முடியும்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு லெவலுக்கு 10 பவுன் நகை உங்க கையில நான் தர்றேன், தர்றது ரூபாயத்தான் தர்றேன். ஆனா போடுற அக்ரிமெண்ட் எப்படி போடணும், இன்னைக்கு லெவலுக்கு இந்த 10 லட்சத்தை கொண்டு போய் நான் நகை கடையில் கொடுத்தா எனக்கு 10 பவுன் நகையை கொடுப்பாங்கல்ல, இப்ப நான் போடுறேன் 10 பவுன் நகையை உன் கையில் கொடுக்கிறேன்,
அதான் உண்மையும் கூட, பொய் கிடையாது. 10 லட்சத்தை கொடுத்தா 10 பவுன் கொடுக்க போறாங்க தானே, அதனால 10 பவுன் நகையை தரதா வச்சுக்குவோம். எனக்கு நீ திரும்ப தரும் பொழுது நீ பணமா காசா தர தேவையில்லை, இன்னைக்கு என்கிட்ட வாங்கிட்டு போகக்கூடிய 10 பவுன் நகையை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வச்சா கொடுத்த நகை கொடுத்த மாதிரி திரும்ப வந்துடும். 5 வருஷமாகட்டும் 10 வருஷமாகட்டும் 20 வருஷமாகட்டும் அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றமோ ஒரு பெரிய இழப்போ ஏற்பட்டிருக்க போவதில்லை. சில நேரத்தில் வாங்கினவருக்கு பாதிப்பு வரலாம். வாங்கினவரு வாங்கும்போது 10 லட்சத்துக்கு 10 பவுன் வாங்கினார்ல, கொடுக்கும் போது 10 பவுன் நகை கடையில காக்க போனா 12 லட்சம் பாரு, அது தவிர்க்க முடியாது. கொடுக்கிறவர் வாங்குறவருடைய பாதிப்புகளை கணக்கு போட்டு பார்த்தா கொடுக்கிறவர் பாதிப்படைஞ்சா கிடைக்கவே கிடைக்காது. நான் கொடுத்த பொருள் என் கைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிற சிக்கல் ஓரளவிற்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது. மார்க்கமும் அதை அங்கீகரிக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்கிறாங்கன்னா, அப்ப நம்முடைய ஜமாத்துடைய மர்கஸ்கள் இன்ன பிற தேவைகளுக்காக வேண்டி பணத்தை வசூல் பண்றோம். வசூல் பண்ணக்கூடிய பணத்தை இன்னும் நமக்கு தேவையான பணம் வந்து சேரல அப்படின்றதுக்காக வேண்டி பணத்தை கையிலே வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா நாளுக்கு நாள் அந்த பணம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில் இருக்கிறது, ஆனா நமக்கு தேவை 20 லட்சம் ரூபாய். 20 லட்சம் ரூபாய் இருந்தா தான் இந்த இடத்தை வாங்க முடியும். ஆனா இன்னும் 10 லட்சம் ரூபாய் சேரட்டுமேனு இந்த 10 லட்சத்தை ரிசர்வ்ல வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்குவோம். 2 வருஷம் கையில வச்சுக்கிட்டே இருந்தா 10 லட்சத்துடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே வரும். 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அதனுடைய மதிப்பு, பண மதிப்பு ரொம்ப அற்பத்திலும் அற்பமாக மாறி போயிடும். அப்போ ஜமாத்துடைய பணத்தின் மதிப்பு குறைகிறத, இதை வேற எதையாவது முதலீடு பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு நம்முடைய ஜமாத்துடைய சட்டத்திட்டங்கள் எந்த விதத்திலும் தடையாக இருப்பதில்லை. நீங்க விரும்பினா உங்களுடைய கிளையோ அல்லது மாவட்டமோ சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து எதுல ஒரு பெரிய அளவுல பாதிப்பு வராது என்று அத்தனை பேரும் முடிவெடுத்து தங்கத்தை வாங்கி வைப்போம், அல்லது இந்த 10 லட்சத்துக்கு என்ன இடம் கிடைக்குதோ அந்த இடத்தை வாங்கி போடுவோம். ஏன்னா அது இதுவெல்லாம் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிற வியாபாரங்கள். நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு தான் போகுதே தவிர அது பின்னோக்கி போறதே கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகல, போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. திடீர்னு சுனாமி வந்துச்சு, கன்னியாகுமரியில எல்லாம் ரேட்டு தர ரேட்டுக்கு ஆயிடுச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபாய் வித்தவன் 500 ரூபாய்க்கு வேணுமான்னு கேட்கறான். சில நேரத்தில் அப்படியே ஆகலாம். அதையும் எதிர்பார்த்து தான் செய்யணும். போகும் பொழுது அதையெல்லாம் ஓரளவிற்கு மனித அறிவை உட்படுத்தி சிந்தித்து பார்த்து எதையாவது ஒரு பொருளை வாங்கி வைப்போம், அது ஏதாவது வியாபாரத்தில் போட்டு வைப்போம் என்று போட்டு வைத்துக் கொண்டால் அதுக்கு நம்முடைய ஜமாத்துடைய செட்டப்புகள் எந்த விதத்திலும் அதற்கு தடையா இருக்க போறது இல்லை. இன்னும் சொன்னா நம்முடைய மாநில தலைமைக்காக வசூல் பண்ணணும், அது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அது ஆரம்பத்தில் ஒரு நிர்வாகம் மாறுகிற நேரத்தில், போன நிர்வாகம் நான் நிர்வாகத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முந்தைய நிர்வாகத்தினர் வசூல் செய்து வச்சிருந்தாங்க. அந்த வசூலிச்ச தொகை போதுமானது இல்லை. நமக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேல தேவைப்பட்டுச்சு. ஒரு 25 லட்சம் ரூபாய் கையில இருந்துச்சு. ஆனா இந்த 25 லட்சத்தை இப்படியே கையில வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது, பொருள் மதிப்பு குறைஞ்சிரும் சொல்லிவிட்டு ஒரு நேர்மையான நாணயமான வியாபாரி ஒருத்தரை தேர்வு செஞ்சு அவருடைய வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்காக வேண்டிய ஒரு தொகையை கொடுத்தோம். அதே மாதிரி சென்னையிலேயே ஒரு இடத்தை, காணத்தூருங்கிற பகுதியில ஒரு இடத்தை வாங்கி போட்டு அதுல அதை இன்வெஸ்ட் பண்ணோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய தலைமைக்கு சொத்து வாங்கும் பொழுது அந்த ரெண்டையும் கணக்கை க்ளோஸ் பண்ணி அவங்களிடம் அந்த முதலீட்டு பணத்தை வாங்கணும். காணத்தூர்ல இருந்த அந்த நிலத்தையும் வித்தோம். ரெண்டையும் வித்து கிடைச்ச தொகையை கொண்டு நம்ம ஜமாத்தினுடைய தலைமையகத்துக்கு அந்த பொருளாதாரத்தை செலவிட்டு இருக்கிறோம். அதனால அதுவும் செய்யலாம். அமைப்பு ரீதியாக அதுல எந்த ஒரு தடையும் இல்லை. உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்யறாங்க, இது இஸ்லாத்துல கூடுமா கூடாதா? போஸ்ட்மார்ட்டம்னு பண்றாங்கல்ல, ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்னா விபத்துக்குள்ளாகி மரணித்தவர்களை பொறுத்த வரைக்கும் அதை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் அவருடைய உறுப்புகளை எல்லாம் முறையாக பதப்படுத்தி வெளியே எடுத்துட்டு அதை ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி தச்சு துணியை வச்சு இது பண்ணி கையில கொடுத்துருவாங்க. இது மாதிரி செய்யறாங்களே, இது சரியா, இது மார்க்கத்தில் கூடுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது நம்முடைய உறுப்புகளை அடுத்தவர்களுக்கு நம்ம இறந்ததுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் அதுல மார்க்க ரீதியா தடை ஒண்ணும் கிடையாது. அடுத்தவங்களுக்கு இது பயன்படும் என்று சொன்னார். நம்முடைய கண்ணு இறந்த பிறகு என் கண்ணை எடுத்து இன்னொரு ஆளுக்கு வைக்கிறாங்க, அதை வைக்கிறதுனால இன்னொரு ஆளுக்கு பார்வை கிடைக்குமா, வச்சுட்டு போறாங்க. அதனால என்ன, பூமியில கொண்டு போய் வச்சா பூமியில மண்ணு திங்க போகுது. மண்ணு தின்று ஒண்ணுமில்லாமல் போகக்கூடிய அந்த உடம்ப, அதுல இருக்கிற ஒரு உறுப்பை அடுத்த ஆளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுனால எந்த கேடும் வந்துட போறது இல்லை. இதை போய் மனிதாபிமானம் உள்ள யாரும் தடுக்கவும் மாட்டாங்க. அறிவோடு சிந்தித்தால் யாரும் இதை தடுக்க மாட்டாங்க. சில பேர் தடுக்கிறாங்களே, தடுக்கிறவங்க அவங்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டா எப்போதுமே மார்க்கம் என்ன சொல்லும்னா, தனக்கு விரும்புறது தான் தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பணும். நான் எனக்கு எதை ஆசைப்படுறேனோ அது மாதிரி தான் அடுத்தவனுக்கும் விரும்பணும். இப்ப எனக்கோ என் பிள்ளைக்கோ ஒரு கண்ணு தேவைப்படுது. அந்த கண்ணு எப்படி கிடைக்கும்? வேற ஒரு மாற்று கண்ணு வச்சா எனக்கு பார்வை கிடைக்கும்னு மருத்துவர் சொல்லிட்டார்.
இப்ப எனக்கு இந்த பார்வைய உசுரோடு இருக்கிற யாருக்கனையாவது கைய வைக்க முடியுமா? டாக்டர் தான் வைப்பாங்களா? வச்சாலும் பிரயோஜனம் இருக்குமா? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப எனக்கு கண் பார்வை கிடைக்கணும் நான் விரும்பினா, யாராவது இறந்து போனவங்க கண்ணானம் பண்றேன்னு எழுதி கொடுத்துருந்தா அவங்க கண்ணை எடுத்து நமக்கு வைக்கட்டுமே, வச்சா நம்ம பார்வை பெறலாமே, உலகத்தை நல்லா பார்க்கலாமே, நான் எனக்கு விரும்புவேன். எனக்கு எதை விரும்புறேனோ அதான் அடுத்தவங்க விரும்பணும். பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணு தெரியல, கண்ணெல்லாம் எடுத்து வைக்க கூடாதுன்னா அப்ப அவன் குருடனா இருக்கட்டும், நீ மட்டும் நல்ல பார்வையுடையனா இருக்கணுமா? மத்தவன் எப்படி கேடு கெட்டு போகட்டும், நம்ம மட்டும் நம்ம புள்ள நம்ம குடும்பம் நம்ம பெத்தவங்க அவங்க மட்டும் சுகமா இருக்கணும்னு தீர்ப்பு சொல்வது ஒரு மனிதாபிமானம் உள்ள நல்ல மனிதர்கள் செய்கிற வேலை கிடையாது. அதனால இஸ்லாமிய மார்க்கும் அதை தடுக்கல. உனக்கு தரப்ப விரும்புற, அதனால மற்றவங்களுக்கு அதை விரும்புறது தப்பு கிடையாது. எனவே இது மாதிரி உறுப்பு தானத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் தடை இல்லை. இன்னும் சொல்வதா இருந்தா, பல நேரங்கள்ல நம்முடைய உடல் உறுப்புகள் நாம இறந்ததற்கு பிறகு மற்றவர்களுக்கு பயன்படுகிற விதத்திலே தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். உடம்புல இருக்கிற பல பார்ட், இப்ப கை இருக்குது, கையை எடுத்து அடுத்த ஆளுக்கு பொறுத்த இயல. நான் இறந்த பிறகு ஒருத்தர் கை இல்ல, கையை எடுத்து வைப்பாங்களான்னா கை எடுத்து வைக்க மாட்டாங்க. கை நம்ம கையோட பாடியோட தான் இருக்கும். காலை எடுப்பாங்களான்னா காலையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற பயன்படக்கூடிய உள்ளுறுப்புகளை மட்டும்தான் எடுப்பாங்க. இதை வேற ஏதாவது ஒரு விதத்துல பயன்படுத்தி நன்மை அடையலாம். காலை வெட்டிட்டு போனா நன்மை கிடையாது. ஏன்னா இறந்து போன சில நிமிடங்களிலேயே அந்த காலு அதனுடைய எல்லா செல்களும் செத்து போயிடும். எல்லா செல்லும் செத்து போனாதான் காலு செத்து போச்சுன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுப்பார். கையில உள்ள எல்லா செல்லும் செத்து போனாதான் கை செத்து போச்சு, மொத்த உடம்பு செத்து போச்சுன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. மொத்த உடம்புல உள்ள செல்லுகளும் செத்து போயிடுச்சுன்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய நேரத்துல கண்ணுல உள்ள செல்லு சாகல, இதயத்துல உள்ள செல்லு சாகல, கிட்னில உள்ள செல்லு சாகலன்னு ஏதோ 1-2 உறுப்புகளுக்கு அவங்க ரிப்போர்ட் தர்றாங்கன்னா அது நமக்கு எதை சொல்லுகிறது? எல்லாத்தையும் சாகடிச்ச இறைவனுக்கு கண்ணை சாகடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உடம்புல இருந்து உசுரை எடுத்துனா, உசுரை எடுத்தா மொத்த உடம்பும் செத்து போச்சு. மொத்த உடம்பையும் சாகடிச்ச ரப்பு என் காலை சாகடிச்சான், கையை சாகடிச்சான், வயிற்ற சாகடிச்சான், கண்ணை மட்டும் சாகடிக்கலன்னா சாகடிக்க முடியாமலா? முடியாம அப்படி செய்யல, முடியும் அல்லாவுக்கு. ஆனாலும் இதை சாகடிக்காம கொஞ்ச நேரத்துக்கு வச்சிருந்தா டாக்டர்கள் வருவாங்க, கண்ணை எடுப்பாங்க, அதை சுத்தப்படுத்துவாங்க, அடுத்த கொண்டு போய் பொருத்துவாங்க, யாருக்காவது பயன்படும். அதுக்காக அதுவும் கொஞ்ச நேரம், காலத்துக்கும் உசுரோடு இருக்காது. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த கண்ணு உயிர் துடிப்போட இருக்கும். நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குதோ நம்ம இறந்த பிறகு அதே மாதிரி இருக்கும். அப்ப இப்படி அல்லாஹ் ஒரு செட்டப்பை செஞ்சு வச்சதை யோசிச்சு பார்த்தாலும் என்ன விளங்குதுன்னா, நம்ம இறந்ததுக்கு பிறகு இது பயன்படுத்தும் என்பதுதான் இறைவனின் விதியாக இருக்கும் போலும். அதனாலதான் அல்ல இந்த ஏற்பாடை செஞ்சிருக்கிறான் போல என்று நாம எண்ணுகிற விதத்துலதான் அந்த ஏற்பாடு அமைஞ்சிருக்கிறது. அதை யோசித்து பார்த்தாலும் இது மாதிரி உறுப்புகளை தானம் செய்யறதுல தப்பு கிடையாது. ஆனா போஸ்ட்மார்ட்டம்னு சொல்றோம்ல, உறுப்பு தானங்கிறது அது ஏற்றுக்கொள்ள தகுந்தது, இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தப்பான வாதத்தை எடுத்து வச்சு இல்ல இது மாதிரி உறுப்புகளை தானம் பண்ணலாம் சொல்லும் போது பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் எவ்வாறு இறக்குறானோ அப்படித்தான் எழுப்பப்படுவான் இருக்கிறாங்க. நீ உறுப்பை தானம் பண்ணிட்டா, கண்ணு அடுத்தவனுக்கு கொடுத்துட்டா கண்ணு இல்லாமலப்பா எந்திரிப்ப, என்னமோ பெரிய அறிவுபூர்வமா வாதம் பண்ற மாதிரி நினைத்து கொண்டு இறக்கும் போது இவனுக்கு கண்ணுதான் இருந்துச்சே, எப்படி இறந்தானோ அப்படித்தான் எழுப்பப்படுவான். அதான ஹதீஸ். அந்த ஹதீஸின் படி பார்த்தாலும் இறக்கும் போது கண்ணு இருந்துச்சு, இறந்த பிறகு டாக்டர் தான் கண்ணை எடுக்கிறார். அதனால அந்த ஹதீஸுக்கும் இதுக்கு முரண்பட போவது இல்லை. அதை வச்சுக்கொண்டு நம்ம இந்த வாதத்தை நிலைநாட்ட முடியாது. ரெண்டாவது, இந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னா, ஒரு மனிதர் இறக்கும் பொழுது என்ன கொள்கையோடு இருக்கிறாரோ, என்ன நம்பிக்கையோடு இருக்கிறாரோ, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எழுப்பப்படுவார். நம்பிக்கையை பற்றி தான் அது பேசுது. அதனால இந்த வாதத்தை வைத்துக் கொண்டு உறுப்புகளை தானம் பண்ணாதீங்க என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா போஸ்ட்மார்ட்டம்னு சொல்றோமே, அது என்னன்னு கேட்டா, அது பயன்படக்கூடிய உறுப்புகளை தாண்டி சில உறுப்புகளை கூடுதலா எடுத்துருவாங்க. பஞ்ச வச்சு வைக்கல வச்சு அடைக்கிற அளவுக்கு எல்லாம் எடுப்பாங்க. தேவையில்லை என்று சொன்னாலும் எடுப்பாங்க. ஆனா அதை தடுக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. அது செஞ்சுதான், அது அரசாங்கத்தினுடைய சட்டம். அது ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அந்த விபத்துக்கான காரணங்களை ஆராய்ச்சி செய்யும் போது சில நேரத்தில் சில உறுப்புகள் தேவைப்படும். அந்த நேரத்தில் போய் குழியை தோண்டிக்கிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக முதல்ல எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. இதுல நான் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் என்று சொல்ல இயலாது. அப்படி சொன்னால் சில நேரத்தில் அங்க இருக்கிறவங்க, மருத்துவமனையில் இருக்கிறவங்க, அதிகாரிகள் சரி சரி தூக்கிட்டு போகின்ற அவர்களாக சைகை காட்டி அனுப்பினால் தப்பிக்கலாமே தவிர, இல்லை என்று சொன்னால் சட்டப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதுங்கிறது நம்ம சட்ட ரூல்ல உள்ளது. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டால் அதுல நம்ம மீது அந்த குற்றமும் இல்லை.
மார்க்கத்திலே அது பிரச்சனையா வரப்போறது இல்லை. ஏன்னா நானா செய்யணும் சொன்னாதான் உடல் உறும்பை போட்டு அறுத்து தேவையில்லாம உறுப்புகளை பிரிச்சு அதை கொதறி தள்ளுற மாதிரி இருக்குத அப்படின்னு சொன்னா கூட இது என் விருப்பத்தின் பேரில் நடக்கல. உறுப்பு தானங்கள் தான் விருப்பத்தின் பேரில் நடக்கிறது. போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கிற பல்வேறு அம்சங்கள் என்னுடைய விருப்பத்தின் பேரில் நடக்கவில்லை. என்னுடைய விருப்பத்தையும் தாண்டி அரசாங்கத்தின் சட்டத்தின் காரணமாக என் மீது அது திணிக்கப்பட்டிருந்தால் அதனால் எனக்கு எந்த குற்றமும் இல்லை. நம்ம ஹதீஸ குர்ஆனை பின்பற்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அடிப்படையில் நம்ம ஹதீஸ் பார்த்த வரைக்கும் பெண்கள் தொழுகையில பின்னாடி இருப்பாங்க, ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க. தொழுதுக்கு அப்புறம் பெண்கள் முதல் போயிடுவாங்க, ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க. நபிக்கு தெரியும் எது நல்லது அப்படின்னு. சிலர் சொன்னாங்க பாதுகாப்பு அடிப்படையில முன்னாடி பெண்களை வச்சிருக்கோம் அப்படின்னு. அதாவது குறைசி காப்பீர்கள் ஐயாமுல் ஜாகிலுங்கிற காலம் அல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உமர் அலியெல்லாம் நாட்டோட மன்னர், அவங்களே குத்தி கொண்டுட்டாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான நாடுதான். இன்னும் பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. எதன் அடிப்படையில் இந்த மாதிரி நபிசாஸ்திர சில ஜிம்மாலையோ இல்ல பெருநாளையோ பெண்களை முன்னாடி வச்சிருக்காங்களா இல்ல வேற ஏதாச்சும் அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோமா எதுவும் தெரிஞ்சுக்கணும். நல்ல கேள்வி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, பள்ளிவாசல்கள்ல பெண்கள் தொழுகைக்காக வரும் பொழுது அவங்களை எங்க நிப்பாட்டுறது, அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு தெளிவான வழிகாட்டுதல சொல்லி இருக்கிறாங்க. எங்க நிப்பாட்டுறது, அவங்க நிக்கக்கூடிய வரிசைகளை பத்தி சொல்லும் பொழுது கைரு சுஃபூபி, வரிசைகளிலேயே சிறந்த வரிசை, கைரு ரிஜாலி சுஃபூபி, ஆண்கள் இருக்கிற வரிசைகளில் சிறந்த வரிசை என்பது அவ்வளுகா, அதில் முதல் வரிசை சிறந்த வரிசை, அதிலே கெட்ட வரிசை கடைசி வரிசை. முதல்ல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வரிசையில இடம் பிடிச்சிட்டாருன்னா அவர் நல்ல சிறந்த காரியத்தை செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். லேட்டாயி கடைசி சப்பில ஒருத்தர் நின்னார்னா அவர் சிறந்ததை செய்யல, கெட்டதை செஞ்சிருக்கிறாரு, உயர்ந்த தரத்தில் உள்ள காரியத்தை செயல்படுத்தல அப்படின்னு அர்த்தம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மாதிரி பெண்களை பத்தி சொல்லும் பொழுது பெண்களுடைய வரிசைகளில் சிறந்த வரிசை என்பது கடைசி வரிசை, அதில் கெட்ட வரிசை என்பது முதல் வரிசை. ஆண்களுடைய வரிசையில நல்ல சிறந்தது ஃபர்ஸ்ட், ஆண்களுடைய வரிசையில கெட்டது லாஸ்ட், பெண்களுடைய வரிசையில சிறந்தது லாஸ்ட், பெண்களுடைய வரிசையில கெட்டது ஃபர்ஸ்ட். பொம்பளைங்க சபையில நிக்கிறதா பள்ளிவாசல பின்னாடி இருந்தே தான் நின்றுட்டு வரணும், ஆண்கள் முன்னாடி இருந்தே நின்றுட்டு வரணும். அப்ப யாரு முந்தி வந்தாங்களோ அதனால நின்றுட்டே வரும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில பக்கத்துல வருதுல, இந்த பக்கத்துல வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டா இவர் ஆம்பளைங்களை கடைசி வந்தவர், இவர் பொம்பளைங்களை கடைசி வந்தவங்க. கடைசியாக தாமதமாக நிக்கிறாங்க என்ற அடிப்படையில அவர்கள் சிறப்பை இழக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. இப்போ இந்த விஷயத்தை தான் கடைபிடிக்கணும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. சில இடங்கள்ல நம்முடைய மர்க்கஸ்ல எப்படி இருக்குன்னு கேட்டா ஆண்களுக்கு பக்கத்திலே அந்த பக்கம் நிப்பாட்டி விட்டுறாங்க, பின்னாடி நிப்பாட்டாம ஆண்களுடைய சப்போட சேர்த்து இடையில ஒரு சின்ன மறைவை உண்டாக்கிட்டு அதை அடுத்தாப்புல அப்படியே உருவாக்கி அங்கிட்டு ஒரு செட்டப்பை ஏற்படுத்திடுறாங்க. இப்ப இவங்களுடைய கேள்வி என்னன்னா, முதல் சப்பில் நிக்க கூடாதுன்னு இருக்குல்ல, அப்ப இப்ப முதல் சப்பில் தான் நிப்பாட்டி இருக்கிறீங்க. முதல் சப்புங்கிறது எப்படி நம்ம கணக்கிடணும்னா ஆம்பளைங்களுடைய சப்பையும் பெண்களுடைய சப்பையும் சேர்த்து வச்சு கணக்கிடணும். ஆம்பளைய சப்புல இருந்து ஆரம்பிச்சு ஆம்பளைங்களுடைய சப்பு முடியுது இல்ல, அந்த முடிகிற இடத்துல கடைசி வந்துருச்சு, அதை ஒட்டி ஆரம்பிக்கக்கூடிய இடம் பெண்களுடைய கெட்ட சப்பு ஆரம்பிக்குன்னு அர்த்தம். லாஸ்ட்ல பொம்பளை அதுல இருந்து அதை விட்டு தூரமாக எங்க நிப்பாங்களோ அங்கே பெண்களுடைய சிறந்த சப்ப ஆரம்பிக்கிறது என்ற அடிப்படையில் அதுதான் அர்த்தம். இப்போ ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த மாதிரி நாம செய்யறதா இருந்தா முன்னாடி ஆம்பளைங்களை விட்டுட்டு பின்னாடி இருந்து பொம்பளைங்க வாங்கன்னு சொல்லி செய்யறதுதான் சரி, மாற்று கருத்து கிடையாது, சிறந்தது அதுதான். அதுக்காக வேண்டி செய்யக்கூடாதா, பக்கத்துல நிக்க கூடாதானா, நிக்க கூடாதுன்னு நினைக்க கூடாது. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல ஆண்களுடைய வரிசையில் கெட்ட வரிசை கடைசி வரிசைன்னு, கடைசியில ஒருத்தர் வந்துட்டார். இப்ப என்ன செய்யறது, அவரு கடைசி வரிசை நிக்க கூடாத நான் நிக்க மாட்டேன்னு போயிட்டார். அப்ப அதுக்கு முந்தின வரிசை கடைசியில் நிக்க கூடாத நிக்க மாட்டேன்னு போயிட்டார். அதுக்கு முந்தின நான் நிக்க மாட்டேன் போயிட்டார். ஃபர்ஸ்ட் சபை ஒரு சபை தான் நிக்கிறதா, முதல் வரிசை சிறந்ததுட்டாங்க. இப்ப சிறந்த வரிசையில தான் இவர் நிக்கிறார், அதான கடைசி வரிசை, நிக்க மாட்டேன் அவரும் போயிட்டா. முதல் வரிசையும் அதுவே கடைசி வரிசையும் அதுவே. அப்ப என்ன அர்த்தம், சிறந்தது சிறப்பில்லைன்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. சிறந்ததுன்னு சொல்றதா சீக்கிரம் வந்துரு, சீக்கிரமா முன்னாடி இடத்த பிடிச்சா நல்ல காரியத்தை செஞ்சிட்டீங்க, தாமதமா வந்தா அசட்டையா இருந்தா அப்ப நீங்க நன்மையில குறைஞ்சிட்டீங்க, அதுதான் அதுக்குரிய அர்த்தமே தவிர பாவம் குற்றம்னு அர்த்தம் இல்லை. நெசமாவே குற்றம் என்கிற அளவிற்கு சொல்லப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நாம் அதை அனுமதித்திருக்கவே மாட்டோம். என்னத்தை நீ முடிஞ்சா விடு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுப்போம். பொம்பளைங்களுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு போ, பாவத்தை செஞ்சிடாத,
வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு மருக்கத்துல இடம் இல்ல அப்படிலாம் சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். இடம் இருக்கு இடம் இல்லங்கிறதெல்லாம் பஞ்சாயத்து இல்லைங்க. இருந்தா பொம்பளைங்களை பின்னாடி வைங்க. இல்லையே நீ பள்ளியாசலுக்கு வராதமா, வீட்டுல தொழுதுக்க, நீ பள்ளியாசல தொழுகிறத விட வீட்டுல தொழுவது சிறந்ததுட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பி விட்டுருப்போம். எப்போ அது பாவமாக குற்றமாக தடுக்கப்பட்டதா இருந்தா, தடுக்கப்பட்டதுங்கிற அடிப்படையில் அது சொல்லப்படல. அது தடுக்கப்பட்டதுன்னு சொன்னா அதே வார்த்தையை தான் ரசூல் ஆண்களுக்கும் பயன்படுத்துறாங்க. பெண்ணுக்கு எப்படி சிறந்தது கெட்டதுன்னு சொல்றாங்களோ ஆணுக்கும் சிறந்தது கெட்டதுங்கிறாங்க. அப்ப யாருதான் நிக்கிறது? சிறந்தது கெட்டதுங்கிற அடிப்படையில் தான் அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம வைக்கிறோமே, எதனால வைக்கிறோம்னா பாதுகாப்புங்கிற நோக்கம்லாம் இல்ல. பெரும்பாலும் பெரிய அளவு பாதுகாப்புலாம் தேவைப்படாது. பின்னாடி முன்னாடி நிக்கிறோம், பின்னாடி நிக்கிறாங்க, இதுல என்ன பெரிய பாதுகாப்பு? அந்த சைட்ல நிக்கிறவங்களால என்ன பாதுகாப்பு குறைஞ்சிட போகுது, கூடிட போகுது? ஒரு பாதுகாப்பும் கூடலாம் போறது இல்லை. அது காரணம் இல்லை. இடவசதி மக்களை நிக்க வைக்கிறது, ஆண்களை கடந்து பெண்களை கடந்து ஆண்கள் செல்வது, அல்லது ஆண்களை கடந்து பெண்கள் செல்வது, ஒருவரை ஒருவர் பார்ப்பது, அப்படி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது, இப்படிப்பட்ட அசௌகரியங்கள். பெண்களை பள்ளிவாசல கொண்டு உட்கார வச்சு பயான கேளுங்க, சொற்பொழிவுகளை கேளுங்க அப்படின்னு சொல்றதுக்கே பெரும்பாடுபட வேண்டியது இருக்கிறது. இப்ப பக்கத்துல ஒன்று உட்கார வச்சாச்சுன்னா உள்ளுக்குள்ள பள்ளிக்குள்ள நுழையும் பொழுது ஒவ்வொரு ஆண்களுடைய பார்வையும் முதல்ல பெண்ணை நோக்கி தான் விழுகிறது. பெண்ணுடைய பார்வை ஆணையை நோக்கி விழுந்தா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பின்னாடி இருக்கும்போது விழத்தானே செய்யும். பின்னாடி பொம்பளைங்களும் முன்னாடி ஆம்பளைங்களும் வச்சு பார்த்தா பெண்களுடைய பார்வை முன்னாடி இருக்க ஆம்பளை மேல விழத்தான் செய்யும். ஆம்பளை மேல விழுந்தா பெரிய பஞ்சாயத்து இல்லை. ஏன்னா பார்வைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிற உணர்ச்சி பெண்ணுடைய உணர்ச்சி இல்லை. ஆண் தான் பார்வையில உணர்ச்சி வசப்படக்கூடியவன். பெண்ணுடைய உணர்ச்சிகள் எல்லாம் பெரும்பாலும் தொடு உணர்ச்சிகள் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எடுப்பு பார்த்த உடனே கவுந்து போறதெல்லாம் ரொம்ப கம்மி. தொட்டு அது மாதிரியான டீப்பான லெவலுக்கு போனா தான் கெட்டு போறதுங்கிற அந்த பஞ்சாயத்துல ஆரம்பமாகும். ஆம்பளைக்கு எப்படி கிடையாது, லேசா ஒரு பார்வை பாத்துறா போதும், எங்கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த சிரிப்பை பல்ல பாத்துறா போதும், அதே நினைச்சு 2 நாளைக்கு தூக்கம் கட்டிட்டு போற ஆம்பளைங்களா இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால அந்த இடையூறுகள், அதுக்கான வசதி செஞ்சு கொடுக்க முடியல, நல்ல ஒரு கேப் இல்ல, அவங்களும் 2 பேரும் ஒரே வாசல் வழியா வந்து ஒரே இடத்துல நிக்க வேண்டியது இருக்குது, இடையூறாக இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு செப்பரேட் செஞ்சு கொடுக்க முடியல அப்படிங்கிற அந்த இட சுச்சுவேஷனை கவனிச்சு தான் இதை செஞ்சிருக்கமே தவிர அது பாதுகாப்புங்கிற காரணம் எல்லாம் அது ஒரு பெரிய காரணம் இல்லை. 2வது தடுக்கப்படவும் இல்லை. சொல்றதா சிறந்ததை இல்லைன்னு சொல்லணும். இன்னும் இது சம்பந்தமாக சமீபத்தில் ஒரு டிஸ்கஷனே நடந்துச்சு நம்முடைய மாநில தலைமையகத்தில். இந்த வரிசை சம்பந்தமாகவே ஒரு கேள்வி, ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனா அதுல வைக்கப்பட்ட பல கருத்துக்களை பார்க்கும் பொழுது இந்த வரிசைகளை பொறுத்த வரைக்கும் வரிசை என்பது நாம எடுக்கிற முடிவுகளின் அடிப்படையில் தான் வரிசைகளுடைய துவக்கமும் வரிசைகளுடைய முடிவும் அமைந்திருக்கும். அப்படி பல கருத்துக்கள் வைக்கப்பட்டுச்சு. எப்படின்னு கேட்டா, இப்போ ஆண்களுடைய வரிசை அப்படி நின்றுட்டே வர்றாங்கல்ல, நின்று கொண்டே வருகிற இந்த ஆண்கள் எங்க முடிகிறாங்களோ ஆண்களுடைய சப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த பக்கம் பெண்களுடைய சப்ப ஆரம்பிக்குதுல, பெண்களுடைய சப்ப ஆரம்பிக்கிறதுல செப்பரேட்டா நிக்கிறாங்க. அவங்க கடைசியில ஆரம்பிச்சுக்கிட்டே வரட்டும். அந்த லைனை பெண்களுடைய லைனை கனெக்ட் பண்ணும் போது முதல்ல நிக்கிறீங்க ஆம்பளைங்களோட சேர்த்து பாக்குறதுனால தான் இங்கிட்டு ஆம்பளை இங்கிட்டு பொம்பளை வரிசை நினைக்கிறீங்க. அப்படியே பாக்குறீங்க, ஆம்பளை வரிசை ஆரம்பமாச்சு, ஆம்பளை வருஷம் முடிச்சு அந்த பக்கம் சவுத்தை தாண்டி பெண்களுடைய வரிசை ஆரம்பமாச்சு, லாஸ்ட்ல சவுத்துக்கிட்ட இமாமுக்கு பக்கத்துல பெண்களுடைய வரிசை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எடுக்கிற முடிவு தானே, நம்ம எடுக்கிற வகைப்பாடு தானே. இப்படி கூட சொல்லலாம் என்று சொன்னார். இது கூட ஏற்கத்தக்கதான் இருக்கிறது. இந்த அடிப்படையில் யோசித்தால் பிரச்சனையே இல்லை. அவன் முதல் சபையில் நிக்கவே இல்லைன்றான். முதல் சபையில் ஆம்பளை மட்டும் தான் நிக்கிறார். கடைசி அந்த சைட்ல கடைசியில தான் இங்க இருந்து முடிச்சு வருஷம் அப்படி வருது. அதனால கடைசியில தான் பெண் இருக்கிறாள் என்று கூட அதற்கு வியாக்கியானம் சொல்ல முடியும் என்று ஒரு விளக்கம் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் சிந்தித்தாலும் இது தவறான காரியம் இல்லை. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க எந்த ஒரு உயிரினத்தையும் நெருப்பை கொண்டு வேதனை செய்யாதீங்க, கொல்லாதீங்க அப்படின்னு தடை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கொசு மேட்டை வச்சுக்கிட்டு பள்ளியாசல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துலயும். அது சம்பந்தமா விளக்கம் கொடுக்கணும். அதோட சேர்த்து இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நன்மை ஏவி தீமையை தடுத்து நற்காரியங்கள் செய்து நான் முஸ்லீம் என்று சொன்னவனை விட அழகிய சொல்லி சொன்னவன் யார் அப்படின்னு கேட்கிறான். இப்ப நம்ம நன்மையை ஏவுறோம், தீமையை தடுக்கிறோம், நற்காரியங்கள் கூட ஓரளவு செய்யறோம். ஆனா முஸ்லீம் சொல்லாம தௌஹீத் ஜமாத்னு பேர் வச்சுட்டு தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாம, இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் தானே, குர்ஆனுக்கு மாற்றம் தானே அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டாங்க. அவங்க சார்பா கேட்டுட்டேன். முடிஞ்சா 2க்கும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா 2 கேள்வி கேக்குறாங்க. முதல்ல தௌஹீத்வாதின்னு அல்லாஹ் முஸ்லீம்னு தன்னை சொல்றான் அல்லாஹ். ஆனா நம்ம தௌஹீத்வாதின்னு சொல்றோம், இது சரியா? தண்டனை கொடுக்கும் பொழுது நெருப்பால தண்டிக்காதீங்கன்னு இருக்குது. நம்ம கொசு பத்திக்கு பேட்டு வச்சு அடிக்கிறோமே அது நெருப்பு தானே, சூடு வச்சு கரிஞ்சு போயிருதுல, நம்ம அடிச்சு கொள்ளல.
அது மயக்க மருந்து கொடுத்து புகையில மயங்கி விழுமை, அது மாதிரி விழல. அந்த பேட்டில் பட்ட உடனே சுருன்னு நெருப்பு பட்ட மாதிரி அப்படி தீ பொறி வருது, கரிஞ்சு போயிருது. அப்ப இது சரியா அப்படின்னு சொல்லி 2 கேள்வி கேட்கறாங்க. இந்த கொசு பேட்டை பொறுத்த வரைக்கும் நெருப்பால் அல்லாஹ் தண்டிப்பதை போன்று நீங்கள் தண்டிக்காதீர்கள், இப்படிதான் ஹதீஸ். இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் இது பிரச்சனையே கிடையாது. நீங்க என்ன தண்டனையா கொடுக்குறீங்க? நெருப்பை வைத்து அல்லாஹ் தண்டிப்பதை போன்று தண்டிக்காதீர்கள். தண்டனைங்கிறது என்ன தண்டனை? இஸ்லாத்துல என்ன தண்டனை? இஸ்லாத்துல ஒருத்தர் மரண தண்டனை இருக்கிறார். மரண தண்டனை எப்படி கொடுக்கணும்? அதை வெட்டி கொடுக்கலாம், தலையை வெட்டி கொடுக்கலாம், கல்லை எறிஞ்சு கொடுக்கலாம், ஏன்னா 4 பேர் போட்டு மிதிச்சு அப்படி சாகடிக்கலாம், இப்படி வேணா சாகடிப்பான். தீய வச்சு கொளுத்தி சாகடிச்சிடாத. தண்டனை கொடுக்கும் போது அல்லாஹ் நெருப்ப வச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்க, அதான் அந்த ஹதீஸே சொல்லு. நீங்க என்ன கொசுக்கு நீ என்ன குற்றம் செய்தான்னு விசாரிச்சு தண்டனை விசாரணைக்கு பிறகு கொடுக்கணும். விசாரணை இல்லாம கொடுத்தா அது பேர் தண்டனையும் கிடையாது. அதனால இந்த ஹதீஸ் அதை பேசவே இல்லை. தண்டனைக்குரிய மரண தண்டனையை பற்றி பேசக்கூடிய செய்தியை தவறா விளங்கிக்கிட்டோம். அதனால இது மாதிரியான இதை நீங்க எரிச்சு பொசுக்கிறதுனால தப்பும் கிடையாது. இன்னும் சொல்லுவாருன்னா இன்னொரு ஹதீஸை கூட காட்டுறாங்க. எறும்பு புத்த நெருப்பு வச்சு பொசுக்கிட்டாங்க சில சஹாபாக்கள், அப்புறம் ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க அப்படின்னு. அப்ப கூட ரசூலுல்லாஹ் எப்படி கண்டிப்பாங்கன்னா, ஏன் நெருப்ப வச்சு எரிச்சிங்கன்ற கண்டனம் அதுல வரல. என்ன வருதுன்னா, உன்னை கடிச்சது ஒண்ணுதானப்பா, ஏன்பா புத்த பூரா எரிச்ச, உன்னை கடிச்சது ஒண்ணுதானே, அதை போட்டு நசுக்கி ஓட வேண்டியதானே, இது மாதிரி தான் கேள்வி இருந்துச்சே தவிர அது ஏன் நெருப்பை பயன்படுத்தி அந்த எறும்பு புற்றை எரித்தீர்கள் என்று கூட ரசூலுல்லாஹ் கேட்கல. அதனால நீங்க இந்த கொசுவை எல்லாம் அடிக்கிறதுக்கு நெருப்பை பயன்படுத்தினா அது ஒன்னும் மார்க்கத்துல தவறானது இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது அல்லாஹ் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளணும் அப்படி சொல்றவர் தான் சிறந்தவர் சொல்றான். ஒமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பாதையில மக்களை அழைத்து, ஏன்னா நானும் முஸ்லிம் தான் என்று சொல்லிக் கொள்கிறவரை விட சிறந்த வார்த்தையை சொல்றவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஏன் தௌஹீத்வாதின்னு சொல்றீங்க? இப்ப நாம முஸ்லிம்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா தான் குற்றம். அல்லாஹ் முஸ்லிம்னு சொல்லிட்டான், யாரும் முஸ்லீம் கிடையாது, எல்லாம் தௌஹீத்வாதி தான் அப்படின்னா அப்ப நாம தப்பு செய்யறோம்னு அர்த்தம். நாம முஸ்லீம் தான், அதோடு சேர்த்து தௌஹீத்வாதிங்கிறோம். ஒன்ன மறுத்துட்டு இன்னொன்னு சொன்னா தான் குற்றமாக நீங்க கருதணும். அல்லாஹ் முஸ்லீம்னு சொன்னவர் நான் முஸ்லீம் தான் இல்லன்னு மறுக்கல. தௌஹீத்வாதிங்கிறது என்ன? ஊருக்குள்ள என்ன அடையாளப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி நான் வச்சுக்கிட்ட பேர். முஸ்லீம்னா என்னுடைய இயற்கை, என்னுடைய அடையாளம், என்னுடைய கொள்கை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய வழிபாடு அனைத்தும் முஸ்லீம் தான். ஆனா தௌஹீத்வாதிங்கிறது இந்த சிந்தனையில இருக்கிற எங்களுக்கு ஊர் உலகத்துல ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக வச்சுக்கிட்ட பேரு. இப்படி பேர் வைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் காலத்துல எத்தனையோ பேர்கள் ஹதீஸ்ல புரட்டி பாருங்க, கூட்டம் கூட்டமா குளங்குளமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரோட வந்திருக்கிறாங்க. எல்லா பேரையும் ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் மதீனாவுக்கு வரும்போது யூதர்களிடத்துல பல குளங்கள் இருந்துச்சு, பல ஊர்கள்ல பல கிராமங்கள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் நாங்கள் இந்த குலத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் பனு குறைலாவை சார்ந்தவங்க, நாங்க பனு நுதைரை சார்ந்தவங்க, நாங்க பனு முதர சார்ந்தவங்க, பனு சலமாவை சார்ந்தவங்க, அதெல்லாம் ஒவ்வொரு டீமுக்கு பேர், ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கு பேரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்களா, ஏன்பா நீ முஸ்லீம் பனு குறையலாங்க, இனிமே பனு குறையலா கிடையாது, பனு நலீர் கிடையாது, முதரு கிடையாது அப்படி ரசூலுல்லாஹ் அறிவிக்கலையே. இது அவர்களை அடையாது, எல்லாம் சேர்ந்து காமனா முஸ்லீம் தான். ஆனா முஸ்லீம் எல்லாம் ஒரே முஸ்லீமா இருந்தா பஞ்சாயத்து இல்லையே. முஸ்லீம்லயே தர்காவுக்கு போற முஸ்லீம் இருக்கிறாரு, தாயத்து கட்டுற முஸ்லீம் இருக்கிறாரு, தகடு போடுற முஸ்லீம் இருக்கிறாரு. அப்ப நான் முஸ்லீம் தான், அவரும் முஸ்லீம்ங்கிறாரு. ஆனா அந்த முஸ்லீம் நான் இல்லப்பா, நான் ஊருக்கு காட்டணுமே. என்னை அந்த லிஸ்ட்ல உட்கார வச்சுட்டா, அதிர்த்து வாங்க பாத்தியாவை கூப்பிட்டுட்டா நான் பாத்தியாவோட அதிர்த்திலன்னு காட்டணுமே. அதுக்கு நான் வச்சுக்கிட்டு ஒரு அடையாள பெயர், இது மாதிரி பெயர் வைக்கிறதே தப்பு கிடையாது. அப்படி இன்னொன்னு கேட்கறதா இருந்தா முஸ்லீம் தான் சொல்லணும்னா உங்களுக்கு எதுக்கு பேர் வச்சே போகல, பேரே கூடாதுல. முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறவன் தான் முஸ்லீம் தான் சொல்லணும். உங்க பேர் என்னன்னா அப்துல் காதர் பார், அழிச்சிருப்பா முஸ்லீம்னு சொல்லு, அப்துல் அழிச்சிரு, அல்லாஹ் முஸ்லீம் தானே சொல்லியிருக்கான். பெயர் வைக்கிறது மாதிரி ஒரு அடையாளப்படுத்துவது. நீங்க சொன்னா அல்லாஹ் கூட ஒரு இடத்துல சொல்லுவான், வஜஅல்நாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, நான் நீங்க எல்லாரும் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான். இன்னா கலக்கனாக்கும் மின் ஜக்கரின் வ உன்சா, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோம். எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான். ஒரு தாய் மக்களா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு தாய் மக்கள் சொன்னா அடையாளம் தெரியாது. அதனால வஜஅல்நாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக கிளைகளாக கோத்திரங்களாக நாம் தானே பாக்கி இருக்கிறோம். அல்லாவே டீம் பிரிச்சு வச்சிருக்கான். அப்ப டீமுக்கு பேர் வச்சா தானே டீம். இது ஒரு டீம், இது ஒரு டீம், இது டீம், இது டீம்னா 5 டீம் உட்கார டீம்னா எதையா டீம்,
இது ஏ டீம், இது பி டீம், இது சி டீம், இது டி டீம், பேர் வைக்கணும்ல. அப்படி வச்சுக்கிட்டலாம். இது முஸ்லீம், அது முஸ்லீம், அது முஸ்லீம். என்ன முஸ்லீம்? இது தரீகா போற முஸ்லீம், இது தரீகாவை கும்பிடுற முஸ்லீம், இது அல்லாஹ் மட்டும் வணங்குற முஸ்லீம். அப்படி வச்சுக்கிட்டு அடையாள சொற்கள் தானே ஒழிய இது தவறு கிடையாது. நபிகள் நாயகம் காலத்திலேயும் இப்படி பல சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 49 அத்தியாயம் 11-12 சொல்றான், யார் எந்த ஒரு கூட்டத்தினரும் இன்னொரு கூட்டத்தினர் பட்ட பேர் வச்சு கூப்பிடாதீங்க, அது மாதிரி புனைய பேர் வச்சு கூப்பிடாதுன்னு சொல்றான். ஆனா நம்ம குர்ஆனை யூஸ் பண்ண நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொரு நம்ம முன்னாடி இருந்த நிர்வாகிகளும் ஒவ்வொரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுறோம். உதாரணத்துக்கு பாக்கர் ஜோக்கர்னு சொல்றோம், ஜவாஹர்ல மாமான்னு சொல்றோம், அது மாதிரி சட்டமன்ற ஜனாசான்னு சொல்றோம். அது மாதிரி பட்ட பேர் வைக்காத ஆளே சொல்ல முடியாது. அந்தவனுக்கு ஏகப்பட்ட பேருக்கு பட்ட பேர் வச்சு சொல்றோம். அது மாதிரி உணர்வுகள் வெளியிடும் போது நம்ம விவாதம் பண்ணாலும் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு நம்மள்கிட்ட மாற்றுமை தாவா பண்ணும் போது ஒரு இடிவுறாங்க திக்குமுக்காட வைத்த திருப்பூர் விவாதம், அது மாதிரி ஒரு என்னது ஒரு எதுகை முறையில பேசுற மாதிரி, ஒரு கவிதை நயமா பேசுற மாதிரி, ஒரு பாக்குறவனுக்கு ஒரு கோவப்படக்கூடிய வார்த்தையா இருக்குது. அது மாதிரி ஏகப்பட்ட வார்த்தை சொல்லலாம். அது மாதிரி உணர்வுல தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம விமர்சிக்காத ஒரு எந்த இயக்கம்னு சொல்ல முடியாது. நம்ம கடமைனா மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இயக்கம் இது மாதிரி செய்யும் சொல்றான், அது அழகான முறையில் சொல்லிட்டு போலாம். அதை விட்டு நம்ம பட்ட பேருக்கு சொல்றது, மற்றபடி தேவையில்லாத வார்த்தை அதை பயன்படுத்த தேவையில்லை. இது விளக்கம் தரும். அஸ்ஸலாமு அலைக்கும். அது மாதிரி ஒன்னொன்னு சகோதரர் கேள்வி கேட்டது என்னன்னா, பெண்கள் வந்து பள்ளிவாசல தொழில் சம்பந்தம் கேட்கலாது. அவரு கேட்டது என்னன்னா, பொதுக்கூட்டத்துல மற்ற பயான்ல வந்து பெண்கள் முன்னாடி உட்காராங்க, அப்ப வந்து பெண்கள் வந்து முன்னாடி உட்கார வச்சா பேசக்கூடிய அவங்க வந்து பெண்கள் தான் பாக்குறாங்க. அந்நிய ஆண் வந்து எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணை பாக்குறான்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப வந்து அவர் அடிக்கடி பாக்குறாரு. அதனால பொதுக்கூட்டம் தான் கேட்டாரோ, பொதுக்கூட்டம் சம்பந்தம் கேட்டாரு. பொதுக்கூட்டம் மற்ற மீட்டிங் தான் கேட்டாரு. அவனோட தானே கேட்டாரு. ஹதீஸ் என்னன்னா, தொழுகையில கேட்டீங்களா, பொதுக்கூட்டம் தான் கேட்டீங்களோ? அப்ப இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னா இடையில கிராஸ் பண்ணி நிப்பாட்டி இருந்திருக்கலாம். சரி, ஓகே. தொழுகையில சட்டம் இருக்கு, ஆனா பொதுக்கூட்டத்துல வந்து முன்னாடி நிப்பாட்டுறீங்க அந்த மாதிரி செய்யறாங்க. இப்ப கூட என்னன்னா, பெண்கள் ஆளுமை பேசினாங்க, பின்னாடி பார்த்தா நிர்வாகி எல்லாம் உட்காந்துறாங்க. இது எந்த ஒரு இதுல நடக்காது, இந்த இதுல நடந்துச்சு. இன்ஷால்லா வரப்போறவங்க திருத்திங்க, இதுக்கு விளக்கம் விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இது சரியான்னு கேக்குறாங்க. இது தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டா, ஒருத்தர் பாக்குறாரு பேசுறாருன்னு சொல்றோம்ல, ஒருத்தர் ஒரு ஆணு ஒரு பெண்ணை பாக்குறாரு, ஒரு பெண்ணு ஆணை பாக்குறாங்க அப்படின்னா, தேவையற்ற பார்வைகளுக்கு தான் மார்க்கத்தில் கட்டுப்பாடு, தேவைக்குரிய கட்டுப்பாடுகளுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சும் இருக்கிறாங்க. அதனால இந்த பொதுக்கூட்டம் அதுதான் வந்து நம்ம கவனிக்க இபாதத்துல வர்றதுதான் ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்ச பல சான்றுகள் இருக்கிறது. உதாரணமா சொல்றதா இருந்தா, ஒரு நம்ம எல்லாம் பரவலா கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹ் வந்து ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்க தீர்ப்பு கேட்பாங்க, ஒரு மார்க்க சம்பந்தமா மசாயில் விளக்கம் கேட்பாங்க. அப்படி விளக்கம் கேட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய ஒன்று விட்ட சகோதரர் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பெண்ணை பாப்பாரு, அந்த பெண்ணும் அவரை பாப்பாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்குவாங்க. எந்த அளவுக்குன்னா ஹதீஸ்ல வருது, அஜபஹு ஹுஸ்னுஹா, அந்த பெண்ணுடைய அழகு அவரை ஈர்த்தது. அந்த அளவுக்கு அந்த பெண்ணு ரொம்ப அழகா இருக்கிறாங்க. இவரும் பாக்குறாரு, அந்த அம்மாவும். அந்த அம்மா பாக்குறத பார்த்த உடனே அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியுது, பின்னாடி இங்கிட்டு பாரு ஓடிக்கிட்டு இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசுற மூஞ்சில பாக்கணும், அதை விட்டு சைட்ல வேற பக்கம் பாரு ஓடிக்கிட்டு இருக்குத அப்படின்னு திரும்பினா தம்பி அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் கடவாயை பிடிச்சி அங்கிட்டு பாருங்கன்னு பாக்க அப்படின்னு திருப்பிட்டாங்க. இப்படி திருப்பின ரசூலுல்லாஹ் அவர் முகத்தை பொம்பளை பார்க்க கூடாது திருப்பினாங்கல்ல, தங்கள் முகத்தை இப்படி திருப்பி வச்சுட்டு பேசுனாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் பேசுறாங்களா? எப்படி? ரசூலுல்லாஹ் தேவைக்கு பேசுறாங்க, அவர் தேவைக்கு பாக்குறாங்க, அவர் தேவையில்லாம பாக்குறாரு. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க, அதுக்காண்டி பாக்குறாங்க. அவர் எந்த செய்தியும் சொல்லல, சும்மா விறுவிறுன்னு பாத்துட்டு இருக்காரு. இப்ப இதுதான் பிரச்சனை. இப்படி பல கட்டங்கள் நடந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சபையில வந்து ஒரு பெண்மணி வந்து என்னை நான் உங்க இடத்துல ஒப்படைக்கிறேன் அப்படின்னாங்க. ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்னன்னா, என்ன நீங்க திருமணம் செஞ்சாலும் செஞ்சுக்கலாம், வேற யாரும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம், என் விஷயமா ஜட்ஜ்மெண்ட் பண்ற முடிவை உங்க கையில நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எந்த பதிலும் சொல்லாம உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சஹாபி எந்திரிப்பாரு, எந்திரிச்சு அவர் சொல்லுவாரு, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி எனக்கு கட்டி வைங்களேன் அப்படிம்பாரு. அந்த பெண்ணை பத்தியான பேச்சுக்கள் வரும். அதுல இன்னொரு இடத்துல வரும்பொழுது அந்த பெண்ணுடைய கண்ணின் கருத்த நிறம், கன்னத்தின் கருத்த நிறம் எல்லாம் வரும். ரசூலுல்லாஹ்வோடு அந்த பெண்ணு பேசுறாங்க, அந்த பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார்கள் என்றோ, அல்லது அந்த பெண்ணை அந்த பக்கமா நின்று பேசுமா, மூஞ்சி முன்னாடி நின்று பேசாது போல, ஆம்பளைகள் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, ஆம்பளைகள் உட்கார்ந்து இருக்க சபையில வந்து பேசலாமா, அப்படியெல்லாம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கேள்வியும் எழுப்பல. அப்ப அது எதை காட்டுதுன்னா, தேவைக்கு பார்க்கலாம், தேவையில்லாமல் அவசியமற்ற பார்வைகளை தான் மார்க்கம் தடுக்க வேண்டும் என்று சொல்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒண்ணு. அதனால இந்த பொதுக்கூட்டம்லாம் பிரச்சனை கிடையாது. பொதுக்கூட்டத்தில் முன்னாடி பின்னாடி பஞ்சாயத்து கிடையாது.
அது தொழுகைக்கு தான் அந்த பஞ்சாயத்தும். முன்னாடி ஆம்பளை பின்னாடி பெம்பளைங்கிறதெல்லாம் பொதுக்கு ஒரு தொழுகைக்கு இபாதத்துக்கு பள்ளிவாசல்ல உள்ள கூட்டு தொழுகைக்கு உள்ளதுதான். இதுல அந்த சட்டமும் கிடையாது. ஏன்னா தொழுகைக்கு உள்ளது எல்லாம் நீங்க வெளியில ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. தொழுகையில ஒரு பெண்ணு இமாம் தப்பு செஞ்சுட்டாருன்னா ஆண்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், பெண்கள் கை தட்டணும் இருக்குது. அப்ப பெண்ணு வாயை திறந்து சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். தொழுகையில ஆம்பளைங்க இருக்கிற சபையில ஆம்பளைங்கள்ட்ட அவளுடைய குரல் வந்துடக்கூடாதுங்கிறது அதுல அர்த்தமா இருக்கிறது. அப்ப தொழுகையில ஆம்பளை கிட்ட பெண்ணுடைய குரல் வந்துடக்கூடாதுன்னா அப்ப ஊர் உலகத்துல எங்கேயுமே குரல் வரக்கூடாதுன்னு குரலை நிறுத்திடுவோமா? பொம்பளை அதை பத்தி நம்ம பேசணும் கொஞ்சம். بسم الله الرحمن الرحيم. எந்த ஆம்பளையும் பேசக்கூடாது அப்படி சட்டம் சொல்ல இயலாது. நான் அது தொழுகைக்குள்ள சட்டம் பிடிச்சுக்குவோம். ஏன்னா ரசூலுல்லாஹி இடத்துல பேசி இருக்கிறாங்களே, பேசினதை காட்டுது, ஆம்பளை இடத்துல பேசலாம் என்பதை காட்டுகிறது. போய் ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஆம்பளைங்க பொம்பளைங்க சலாம் சொல்லி கொள்வது கூட அரிதாகி போச்சு. நம்ம ஏற்படுத்தி வச்ச கட்டுப்பாடுகள் சில நேரத்துல எல்லை மீறிய கட்டுப்பாடுகளாகவும் மாறி போகிறது. சஹாபாக்கள் காலத்துல எல்லாம் ஆண்கள் பெண்களுக்கு சலாம் சொல்வது சாதாரணமா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிச்சுட்டு வருவோம், ஒரு சஹாபி சொல்றார், ஒரு அம்மா கோதுமையும் கீரையும் போட்டு கலந்து வச்சு ஒரு விதமா ஒரு கஞ்சி ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த அம்மா தர்மத்துக்காக வேண்டி செய்யும். காலங்காத்தால தொழுதுட்டு போறாங்க, வயிறு நிறைஞ்சு போட்டுமே செய்வாங்க. அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம், போனோன்னு ஒரு பெரிய சலாம் போட்டு ஒரு கஞ்சி ஒரு கப் அடிச்சு வந்துருவோம். சஹாபி சொல்றாங்க. அப்ப இதுவெல்லாம் இருந்திருக்கிறார். தொழுகைக்கு தான் அந்த சட்டம் வரக்கூடாதுங்கிற தொழுகைக்கு உள்ள சட்டத்தை பொது இடங்கள்ல மத்த இடங்கள்ல நம்ம ஃபாலோ பண்ண நினைக்க கூடாது. எதுக்கு எந்த சட்டமோ அதுக்கு தான் அதை ஃபாலோ பண்ணணும். அந்த அடிப்படையில் நீங்க அமரலாம், தப்பும் கிடையாது. அதே மாதிரி பெண்கள் அமர்வதை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஆண்கள் இருந்தாங்க, அவங்க முன்னாடி ஒரு பெண் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பெரும்பாலும் தவிர்க்கத்தான் படும், யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் இருந்திருக்கிறாங்க, தப்பு கிடையாது. அதனால என்ன, முகத்தையே அவங்க சாம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி கூட்டத்தை நோக்கி அவங்களுடைய பார்வையை அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை ஒரு விமர்சனமாக குற்றமா வைக்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம முன்னாடி பேசுறாங்க, அங்காத எங்களை ஏதாவது திறந்து போட்டுக்கிட்டு இருந்து பின்னாடி உட்கார்ந்து இருந்தாருன்னா அப்ப கம்ப்ளைண்ட். அது அந்த அம்மா சேலை கட்டி நிக்குது, நீ என்ன பின்னாடி உட்கார்ந்துருக்க கேள்வி கேட்கலாம். அந்த அம்மா ஃபுல்லா பரதப்பட்டு பேசினாங்க. ஆமா, அப்படி பேசும்போது அந்த பஞ்சாயத்தும் இல்லை. அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஒண்ணு. ரெண்டாவது இந்த நம்ம மற்ற அமைப்புகள் மற்றவங்களை பத்தி பேசும் பொழுது பட்டப்பெயர்கள் சூட்டுறோம், கொஞ்சம் கோபமூட்டுகிற வார்த்தைகளை பயன்படுத்துறோம், அதையெல்லாம் நீங்க தவிர்த்துக்கணும் அப்படின்னாங்க. சில நேரங்களில் வருகிறது, அதையெல்லாம் 100% நாங்க ரொம்ப சுத்தமெல்லாம் சொல்ல வரல. பேச்சு நம்ம பேசுற எந்த பேச்சுமே எழுதி வச்சு பேசுற பேச்சு கிடையாது. எழுதி வச்சு ஜெயலலிதா மாதிரி டிராப்ட் எடுத்துட்டு உட்கார்ந்து படிச்சோம்னா அது எல்லாத்தையும் கரெக்டா தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்தை விளக்கும் போது நம்முடைய சுய புத்தியின் அடிப்படையில படித்த விஷயங்களை கேட்ட விஷயங்களை நினைவில் வைத்து பேசும் பொழுது சில நேரங்களில் கூடுதல் குறைவாக வார்த்தைகள் வந்து விடுகிறதுங்கிறத நம்ம அவதானிக்கிறோம். அங்கங்க சில தோழர்கள் சில சகோதரர்கள் உடனடியாக சுட்டிக்காட்டும் செய்யறாங்க. அப்படி சுட்டிக்காட்டும் பொழுது அதை அடுத்த தடவைகளில் அந்த சொற்கள் வராத வகையில் தவிர்த்து கொண்டுதான் வருகிறோம். நமக்கு சொல்லுவாங்க, தவறுதலா வந்துருச்சு, அந்த கோபத்துல அந்த விஷயத்தை விளக்கக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லிட்டோம், சில நேரத்தில் வந்திருக்கிறது. அது ரொம்ப குறைவான நேரம். ஆனா பல நேரங்களில் நாம பயன்படுத்தக்கூடிய சொல் என்பது அது உங்க பார்வையில சம்பந்தப்பட்டவருடைய பார்வையில் அது பட்டப்பெயரா தெரிஞ்சாலும் பட்டப்பெயர் கிடையாது. அவரை கேவலப்படுத்துவதற்காகவோ இழிவுபடுத்துவதற்காகவோ நாம் சூட்டுகிற பட்டப்பெயர் சொற்கள் கிடையாது. பெரும்பாலான நேரங்கள்ல எப்படி இருக்கும்னா அவருடைய பண்பை சுட்டி காட்டுகிற உவமையாக இருக்கும். உதாரணம் சொல்லுவோம்ல, இத மாதிரி அத மாதிரின்னு உவமைக்காக வேண்டி சில சொற்களை பயன்படுத்துவோம். உதாரணமா சகோதரரே சொன்னார், சட்டசபையில் ஒரு ஜனாசா. சட்டசபையில் ஒரு ஜனாசாங்கிறது அவருக்கு சூட்டப்பட்ட பட்டப்பெயர் இல்லை. ஒரு ஜனாசா என்று எப்படி இருக்குமோ அப்படி உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஜனாசா என்ன, அதுக்கு போய் பேசினா பதில் பேசாது, அதை திட்டுனா திருப்பி திட்டாது, அதை அடிச்சா திருப்பி அடிக்காது, அவனை கேடு கட்டவன முட்டா பையில அறிவு கட்டு என்னத்தை சொன்னாலும் சரி அது நம்மளை பார்த்து சிரிச்ச மேடைக்கு உட்கார்ந்துருக்கும். இது மாதிரி உள்ளுக்குள்ள போய் பெரிய பேராசிரியர் உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்தாரா இல்லையா? பேசுறாங்க, மது ஒழிப்பு பூரண மதுவிலக்கை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிட்டு நம்முடைய ராமநாதபுரம் தொகுதி எம்எல்ஏ மதிப்பிற்குரிய மாமக தலைவர் பேராசிரியர் ஜவாஹர்லா அவர்கள் பூரண மதுவிலக்கிற்காக வேண்டி சட்டசபையில குரல் கொடுக்கிறாங்க. குரல் கொடுத்த உடனே அம்மையார் முதலமைச்சர் எந்திக்கிறாங்க. எந்திச்சு சொல்றாங்க, எவன் மதுவிலக்கு கேட்டு போராடுறாங்களோ அவங்கதான் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டசபையிலே நடக்கு. எவ்வளவு கோபம் வரணும்!
அது நெசமா காய்ச்சினா கோவம் வரக்கூடாது. சரி நம்ம தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, அதுக்குள்ள உளவுத்துறைக்காரன் போட்டு கொடுத்துறான் போல இருக்கியா அப்படின்னு ஒண்ணு கமக்கமா இருக்கணும். அல்லது அதை செய்யலைன்னா கோவம் வரணும். நிரூபிக்க முடியுமா? கேட்டா விஜயகாந்த் பத்தி சில வார்த்தைகள் நம்ம பேசிச்சு விட்டா அந்த ஆளு பதிலுக்கு பதில் சட்டசபையில இப்படி கொடுத்தாரு. நீ ஜெயிக்க முடியுமா, உனக்கு திராணி இருக்குதா, நீ ஆட்சியை கலைச்சு நிப்பாட்டி பாருமா ஜெயிக்கிறனா இல்லையான்னு பட்டு பட்டுன்னு கொடுத்தாருல அந்த ஆளு. அது இத்தனைக்கும் 2 பேரும் ஐக்கியமா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்ன ரொம்ப நெருக்கமான ஐக்கியத்துல இருந்துச்சு. அப்படிப்பட்ட லெவல்லையே பதிலுக்கு பதில் கொடுக்கும் பொழுது இவ்வளவு பாரதூரமான அபாண்டமான மதுவிலக்கு கோரக்கூடியவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டை முன்வைக்குது. அதற்கும் அப்படியே ஒரு புன் சிரிப்பு. இதுக்கு ஜனாதா சொல்லாம வேற என்ன சொல்ல? ஜனாதா இப்படி திட்டுனா அதை ஏத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிட்டு தொடர்ந்து செத்துச்சுன்னா தொடர்ந்த மாதிரியே உட்கார்ந்து இருக்குமோ, அதே மாதிரி இவர் உட்கார்ந்து இருக்காரியா? ஊமை. இது கடுமையான ஊமை தான். ஆனா பொருத்தமானதா இல்லையான்னு பார்க்கணும். ஊமை கடுமை கேட்கிறவனு கோபம் தரும். ஆனா அங்க பொருத்தம் இல்லாம சொன்னமா இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஓமையை சொல்ல முடியுமே தவிர ஆளுக்கு தகுந்த மாதிரி ஓமையை மாத்த முடியாது. ஒருத்தர் பலகீனமா இருக்கிறார், அவருக்கு உதாரணம் சொல்றாருன்னா ஏன்னா கொசு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆள் ரொம்ப பெரிய முக்கியத்துவமான ஆளுன்றதுக்காக அவருடைய பலகீனத்தை சொல்றதுக்கு திருச்சி மணக்கோட்டை மாதிரி பலகீனமா இருக்காருன்னா ஆளுக்காக வேண்டி ஊமை மாத்த இயலுமா? அது அந்த தேவை என்ன, அந்த உதாரணம் பொருந்தி போகுது, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல கூட அப்படி சொன்னாங்க. அல்லாஹ் அந்த ஈ கொசுவை எல்லாம் உதாரணம் காட்டி பேசும் பொழுது என்ன இது அல்லாஹ் பெரிய அல்லாஹ் அவன் சொல்லலாம். இவன் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, உலகத்தை எல்லாம் படைச்சவங்கிற, உன்னையெல்லாம் தூதரா அனுப்பின ஆளுங்கிற, அவ்வளவு பெரிய ஆளு கொசுங்கிறான் ஈங்கிறான், இன்னும் இதையெல்லாம் போட்டு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா அப்படின்னு. அப்ப அல்லாஹ் வசனம் இறக்குறான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யல்ரிப மஸலன் மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகஹா. ஒரு ஈயை மட்டும் இல்ல அதை விட அற்பமானதையும் உதாரணம் சொல்ல அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். உதாரணம் பொருத்தமா இருக்குன்னா பார்க்கணும். கடுமையா இருந்திருக்காரு, அவர் செஞ்ச காரியம் கடுமையா இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹ் எவ்வளவு கடுமையை பயன்படுத்திருக்காங்க தெரியுமா? உதாரணமா இந்த ஒருத்தர் அன்பளிப்பை கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்கிறார். இதை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல் ஆயிது கல் ஹிபத்தி கல் கல்பில்லது யகீன் சும்மை யஊது. ஒருத்தர் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப வாங்கினா வாந்தி எடுத்துட்டு அதை விழுங்குகிற நாய்க்கு சமம். இவ்வளவு ஹார்டாலாம் நம்ம சொல்லிடவே இல்லை. சட்டசபையில் ஜனாசான்னு இலக்கியமா சொன்னாலும் உள்குத்தோட தான் சொல்லி வச்சிருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் வெளிப்படையாவே சொல்றாங்க, வாந்தி கொஞ்சம் கற்பனையில கொண்டு வாங்க. நான் ஏன் வாந்தி அதை விழுங்குறது நினைச்சாலே அருவருப்பு. இத்தனை அருவருப்பா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அப்ப ரசூலுல்லாஹ் தப்பா சொல்லிட்டாங்க? தப்பு இல்லை, ஊமை இது. அவங்க செஞ்ச காரியத்தை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அது செய்ய வேண்டியது மார்க்கத்தில் உள்ளது. உதாரணம் சொல்லி விளக்குனா தான் எதுவுமே சாதாரண 1 மணி நேரம் பயான் பண்றதும் சரி, ஒரு உதாரணம் சொல்றதும் சரி, ஒரு ஓமை சொல்லி விளக்குறதும் சரி, அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது. அதை நாம குற்றமாக குறையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. வேறு ஏதேனும் அதுக்காண்டி 100% நாங்க அந்த வார்த்தைகள் தவறான சொற்கள் வரலன்னு உத்தரவாதம் கொடுக்கல. அப்படி வரலாம், வந்தால் சகோதரர்கள் செய்ய வேண்டிய கடமை சுட்டி காட்டுங்க. அடுத்தடுத்த நாட்களில் வராமல் அதை தவிர்த்துக் கொள்வோம். அல்லாஹ்